ஓகே ஓகே. இப்போக்கு வந்து உங்களால வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். எந்தெல்லாம் ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போக்கு இருக்கு. இப்போக்கு பொறுத்த வரைக்கும் உங்களால பார்க்க முடியும். எத்தனை டேஸ்ல, எத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ரீசார்ஜஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கேங்க. ஓகே. ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்க முடியும். அப்புறம் வந்து இப்போக்கு வந்து ஒரு புது ஆஃபர் அன்லாக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கு. 3 மந்த் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கு. அதுவும் உங்களால வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். இந்த மாதிரி புது ஒரு ஆஃபரும் நம்ம கொடுத்து வச்சிருக்கே. முதல்ல வந்து 1 இயர் இருந்தது. இப்போக்கு வந்து 3 மந்த்ஸ் வேலிடிட்டி அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து ப்ளீஸ் ஜாயின் இஸ் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் டீம் இல்லைக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஏதாவது பேசணும் அப்படி இருந்தா உங்களால வந்து இந்த நம்பர்ல பேச முடியும். பாருங்க இந்த நம்பர் எல்லாம் உங்களால வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்து வச்சிருக்கு. ட்ரெய்னிங் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கு. டெக்னிக்கல் சர்வீஸ் சப்போர்ட் வேற இருக்கு. ஓகே. அதோட நம்பர் எல்லாம் வந்து உங்களால வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். அப்புறம் சேல்ஸ்க்கு சம்பந்தமா இல்லைச்சுக்கு வந்து ரீசார்ஜ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பேசணும் இல்லைனுச்சுக்கு வந்து டவுட் கேட்கணும் அப்படி இருந்தா உங்களால வந்து பார்க்க முடியும். சிந்தாமணி அவர்களுக்கும் டைரக்ட்லி மோனார்க்ல ஸ்டாஃப்களுக்கும் வந்து உங்களால வந்து பேசலாம். ஓகே. அதோட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும் இப்போக்கு வந்து. ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போக்கு எல்லாமே வந்து சோஷியல் மீடியால தான் பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து எது தெரியணும் நம்ம ப்ராடக்ட் சம்பந்தமா ஈவெண்ட்ஸா எக்ஸிபிஷனா இல்லைனுச்சுக்கு வந்து அது சம்பந்தமா ரிலீஸிங்கா அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க ஜாயின் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளாலே எல்லா அப்டேட்டும் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளால வந்துடும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். இந்த நம்பர் நோட் பண்ணி இந்த நம்பர்ல வந்து உங்க பேரு, சிட்டியு, ஸ்டேட்டு, ப்ராடக்ட் என்ன நீங்க வச்சிருக்குங்க அது வந்து நீங்க கொடுத்து இதுக்குள்ளால உங்களால வந்து ஜாயின் ஆக முடியும். ஓகே. நிறைய நம்ம வந்து சோஷியல் மீடியாவோடையும் லிங்க் நம்ம இதுக்குள்ளால போட்டு வச்சிருக்கோங்க. பாருங்க இந்த ரெக்கார்ட் ஆயினா இல்லைனுச்சுக்கு வந்து நம்ம வந்து மறுபடி ஏதாவது பார்க்கணும் அப்படி இருந்தால் உங்களால வந்து இந்த சேனல்ல போயிட்டுனா உங்களால வந்து இந்த ரெக்கார்டு செஷன் எல்லாம் எங்கேயும் பார்க்க முடியும். ஓகே. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம செரமனி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷன் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்குள்ளால எப்படி உங்க சாய்ஸுக்களாக மாற்றலாம் அதுக்குள்ளால எப்படி வந்து உங்க தனியா ஆடியோ இல்லைச்சுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் இல்லை எனக்கு பீட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி உங்களாலே வந்து கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷனுக்குள்ளால எப்படி வந்து செய்யலாம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விஷயம். ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து செஷனை ஆரம்பிச்சிடலாமே. Now what is it? வினோத் சார் கொஞ்சம் பார்த்துடுங்க. ஹலோ என்ன பார்க்கணும் சொல்லுங்க சுனில் சார். யூ ஆர் த ஹோஸ்ட். என்னோட ஸ்கிரீனே கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஸ்கிரீன் இது ஆகல. யா இப்போக்கு தான் ஆயிடுச்சு. நீங்க தான் ஹோஸ்ட் அதனால கொஞ்சம் பார்த்துடுங்க. சுனில் உங்களுக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்குது. இல்லை. ஓகே சரி. இப்போ ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்துடுங்க. ஓகே. வினோத் நீங்க அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க கண்ட்ரோல் எல்லாமே. பிபிடி யார்கிட்ட இருக்குது? சுனில் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ கேக்குதா? ஓகே சரி. ஓகே தேங்க்யூ வினோத் சார். இப்போக்கு வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து காம்போசிஷன் ஒன்று யூஸ் பண்ணி உங்களால் வந்து நிமிஷத்துக்குள்ளால வந்து ஒரு எடிட்டிங்கை முடிச்சிடலாம். அதெல்லாம் இந்த வரைக்கும் 8.1 8.0 அந்த வெர்ஷன் எல்லாம் போட்டிருந்தா உங்களால் வந்து இந்த காம்போசிஷன் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து புரியும். உங்களால் வந்து சத்யநாராயண் சார் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏதாவது கேள்வி இருந்தால் நம்ம வந்து FAQ செஷன்ல கேட்கலாம். இன்பிட்வீன் நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணாதீங்க ப்ளீஸ். கோஹோஸ்ட் பண்ணி விடுங்க நீங்க.
சுனில் நீ கோ ஹோஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சரி. இப்போக்கு வந்து பார்த்துடலாமே. நம்ம வந்து காம்போசிஷன் எல்லாருக்கும் புரியும். எப்படி வந்து யூஸ் பண்ணோம், அது வந்து எப்படி செஞ்சு உங்களால் வந்து உங்கள் வேலை நிமிஷத்துக்குள்ளால முடிச்சிடலாம். எல்லாருக்கும் அது அந்த விஷயம் பற்றி புரியும். ஓகே. ஸோ அது வந்து புதுசு இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து கொடுத்து வச்ச ப்ராஜெக்ட்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அதுக்குள்ளாலே சேஞ்சஸ் எல்லாம் போட்டு உங்களால் வந்து உங்கள் ரீஜன்ஸ் மாதிரி செய்யலாம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறது விஷயம். ஓகே, நம்ம பார்த்துடலாமே. முதல்ல என்ன செய்யணும் உங்களுக்கு புரியும். உங்கள் கிளிப்ஸ் எங்கே இருக்கும், அந்த கிளிப்ஸ் இங்கே ஏற்றிக்கலாம். கிளிப்ஸ்னா நம்ம வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்க அத்தனை ஃபோட்டேஜஸ், அது வந்து 1 hour இருக்கலாம், 2 hours இருக்கலாம். அந்த ஃபோட்டேஜஸ் எல்லாமே இங்கே எடுத்துடும். எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு, அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் ப்ளீஸ் நீங்க வந்து உங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிடுங்க. முதல்ல நான் என்னோட சைடுல இருந்து பண்ணிட்டு தான் சுனில் இருக்கேன். நீங்க யூ கேன் ஜாயின் ஸ்டார்ட். ஓகே. ஆனா ரொம்ப அது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார், அதனால வந்து கிளாஸ் எடுக்கும்போது டைமிங் வரதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நான் இங்க அன்மியூட் பண்ணிட்டே இருக்கேன் சைடுல. ஓகே சார். கோஹோஸ்ட் கிராமன் குமார் நான் ரெண்டு பேருமே நீங்க வந்துட்டு யாராவது மியூட்ல ஓபன் பண்ணாங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஓட்டர் ஐடி நாங்களா வச்சிருக்கோம் கம்பெனி. எப்படி எஸ், ஸ்கிரீன்ல பாத்துடுங்க ப்ளீஸ். ஜாயினீஸ் எப்பறா வைக்குவ வினோத் சார்? நீங்க போங்க சார். மஞ்சு ஸ்டுடியோ சார், நீங்க கொஞ்சம் உங்களோட இதுல வந்துட்டு ஓபன் பண்ணாதீங்க, மைக் ஓபன் பண்ணாதீங்க. உங்க சைடுல இருந்து லாட் சவுண்ட் ஜாஸ்தி வருது. ஜேம்ஸ் ஸ்டுடியோ, மஞ்சு ஸ்டுடியோல ஜேம்ஸ் ஸ்டுடியோ. ஓகே சுனில், யூ கண்டினியூ. யா இப்போ வந்து பார்க்கலாமே எப்படி வந்து காம்போசிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புரியும். இது வரைக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்க கிளாஸ் இருக்கு, டெமோ கொடுத்து வச்சிருக்கு அதுக்கு சம்பந்தமா. அப்போ நான் வந்து அதுக்கு சம்பந்தமா இன்னைக்கு பேசுறது இல்லை. எப்படி வந்து ஒரு காம்போசிஷன் யூஸ் பண்றது எல்லாருக்கும் புரியும். இப்போ வந்து இன்னைக்கு என்ன தெரியணும்னா, நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷன் எப்படி வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கலாம், அந்த ரீஜன் இருக்கலாம், அந்த ரீஜனுக்கு சம்பந்தமா எப்படி வந்து மாத்தலாம், அதுதான் இன்னைக்கு வந்து தெரிய இருக்கிறது விஷயம். ஓகே, கத்துக்கிறது விஷயம். ஓகே, இப்போ வந்து இத்தனை கிளிப் நான் வந்து எல்லாமே புரியும். நம்ம வந்து முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து பி ட்ராக்ல தான் போடணும். காம்போசிஷன் யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, எல்லாருக்கும் புரியும். காம்போசிஷன் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு அந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணோம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்க செய்யறது வேலையோட மொத்தமாக கிளிப் வந்து பி லேயரில் தான் போடணும். முதல்ல அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது எதுக்கு என்ன அதுக்கு இது இருக்குன்னா, ஸ்ரீ ஜெயம் ஸ்டுடியோ. எஸ் சார், ப்ளீஸ். எஃப்ஏக்யூ இல்லைனாச்சுக்கு வந்து டவுட் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம வந்து எஃப்ஏக்யூ செக்ஷன் போட்டு வச்சிருக்கேன் சார். கடைசி சார் யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு கொஞ்சம் அந்த மோர் ஆப்ஷன்ல ஹேண்ட் ரைஸ் இருக்கும், ஹேண்ட் ரைஸ் கொடுங்க. இடையில வந்து நீங்க அன்மியூட் பண்ணிக்க வேணாம். நீங்க இன் கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் மட்டும் கொடுங்க, நாங்க அன்மியூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா செஷன் வந்து ஒரு லைனா போகட்டும். உங்களுக்கு டவுட் கண்டிப்பா நாங்க சொல்லுங்க சார். நோ டிஸ்ப்ளே வர மாட்டேங்குதா சுனில் அவருக்கு? ஸ்கிரீன் ஷேர் தான் நோ டிஸ்ப்ளே ஒன்லி. இப்போதான் டிஸ்ப்ளே வருதா? இப்போதான். ஓகே thank you sir. Thank you sir. Yes, okay. குமார் சார், ரமன் சார் லைன்ல இருங்க ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க நீங்க. எஸ் ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னா காம்போசிஷன் எல்லாருக்கும் புரியும். மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன அட்வான்டேஜ் எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் இருக்குது, நம்ம வந்து அந்த காம்போசிஷன் கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷனுக்குள்ளால எப்படி வந்து சேஞ்சஸ் மாடிஃபை எல்லாம் பண்ணி உங்கள் ரீஜனுக்குள்ளால எப்படி வேணும் அந்த மாதிரி மாற்றலாம். புரியுதா? நம்ம கொடுத்து வச்சிருக்க டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷன் இல்லாமல் அந்த காம்போசிஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஊரில் இருக்க ரீஜனில் இருக்க அந்த மாதிரி மாற்றலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம். ஓகே, முதல்ல இப்போ கொடுத்து வச்சிருக்க தமிழுக்குள்ளால போயிட்டுனா இத்தனையும் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ்னு உங்களுக்கு வந்து எல்லாமுக்கும் புரியும். உங்கள் ரீஜனில் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டபம் முகூர்த்தம் இருக்கலாம், இண்டோரில் மண்டபம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த ஏகப்பட்ட டிஃபால்ட்டாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, செரமனி நடக்குது, அதுக்கு சம்பந்தமாக வித் ஆடியோ அண்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம செஞ்சு வச்சு கொடுத்து வச்சிருக்கீங்க.
ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து வச்சிருக்கு. அதுதான் இதோட காம்போசிஷனோட மிக மிக ஃபியூச்சர் அட்வான்டேஜ். ஓகே, அதுக்குள்ளால போயிட்டுனா நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போக்கு தெரியும். இப்போக்கு நம்ம தாராளமாக ஆளுகளை வந்து 8.0 8.1 வச்சுட்டுனா அவங்க புரியும். இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இம்போர்ட் பண்ணி அத்தனை கிளிப்ஸ் இருந்து நம்ம வந்து முதல்ல பீல போடணும். ஓகே, அதுக்கு போடுறதுக்கும் டிஃப்ரெண்டாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கு முதல்ல. மறுபடியும் வேணும்னா நான் கேட்கலாம். ஓகே, இப்போக்கு வந்து ஒன் ப்ரொசீஜர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி எத்தனை கிளிப்ஸ் இருக்கும் அத்தனை கிளிப்ஸ் வந்து பி லேயர்ல போடணும். இந்த மாதிரி அது வந்து டிஃப்ரெண்டாக கிளிப் இருக்கலாம். ஓகே, ஒரு வேளை இந்த மாதிரி இல்லைன்னு வந்து மறுபடி இந்த மாதிரி எல்லா கிளிப்பும் வந்து பின்குள்ளாலே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பின்குள்ளால எல்லாமே செலக்ட் பண்ணி உங்களால் என்ன செய்ய முடியும், இங்கே வந்து ரைட் கிளிக் கொடுத்துனா உங்களால வந்து பார்க்க முடியும். இங்கும்போது நியூ டைம்லைன் ஃப்ரம் கிளிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருங்க பாருங்க. இது கொடுத்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை கிளிப்பு நம்ம வந்து பின்குள்ளால இருக்கும் அத்தனை கிளிப்பு வந்து சேர்ன்னு ஒரே ஒரு கிளிப் ஆயிடும். புரியுதா? இந்த மாதிரி கொடுத்துட்டுனா என்ன ஆகும், வித் ஆடியோ அப்படின்னு கொடுத்துட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த தனியாக ஒரு கிளிப் வந்துடும் டைம்லைன். புரியுதா? இது எத்தனை கிளிப்ஸ் இருக்கும் 400 300 இல்லைன்னு 1 hour 2 hours டே வேலை இருந்தா எல்லாமே சேர்ந்து அந்த வேலைக்குள்ளால எத்தனை கிளிப்ஸ் 400 300 இருந்தோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு தனியாக ஒரு டைம்லைன்ல இந்த மாதிரி ஒரு கிளிப் ஆயிடும். புரியுதா? இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால வந்து புரியும். இப்போக்கு வந்து எல்லாமே எப்போ பார்க்கலாமே, இப்போக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், பி லேயர்ல போட்டுறதும் தனித்தனியா கிளிப் இருக்கு பாருங்க. சின்ன கிளிப்ஸா இருக்கும். நார்மல் எடிட்டிங் எப்படி செய்யறது அந்த மாதிரி தான். ஓகே, இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா இப்போ வந்து மறுபடியும் நான் இந்த டைம்லைன்ல வந்து செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் என்ன செய்யலாம், இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது தனியாவோ இந்த கிளிப்பே நம்ம வந்து இங்க கொண்டு வரலாம். புரியுதா? இப்போக்கு வந்து இது தனியா வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பின்குள்ளால இருந்த கிளிப்பு தனியாக இங்கே வந்து நம்ம பி லேயர்ல ட்ராக் உள்ளால ஆட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போக்கு என்ன ஆகும், இத்தனை கிளிப்பு சேர்ந்து ஒரு தனி கிளிப் இங்கே ஆயிடுச்சு உங்க டைம்லைனுக்குள்ளால உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போக்கு வந்து தனி கிளிப் ஆயிடுச்சு. ஓகே, இது அத்தனை கிளிப்ஸ் சேர்ந்து ஒரு தனி கிளிப் உங்களுக்கு கிடைச்சிடும். அது வந்து பி லேயர்ல போட்டுடுங்க. ஓகே, இதுக்கு என்ன பிரச்சனைனா இப்போக்கு வந்து உங்களுக்கு காம்போசிஷன் யூஸ் பண்ணோம் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், எதுவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இப்போ என்னன்னா நிறைய கிளிப் இருந்தால் அது வந்து டைம்லைன்ல ரொம்ப அசிங்கமா மாதிரி உங்களுக்கு புரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்போக்கு வந்து என்னன்னா ஒரு தனி கிளிப் இருந்தால் ஒரு டீசென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஆனா எஸ், உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது வந்துடும். இப்போக்கு வந்து இந்த கிளிப் கொடுத்து வச்சிருக்க கிளிப்புக்கு மறுபடியும் நீங்க வந்து எடிட்டிங் எப்படி ஏதாவது செய்யணும். இப்போக்கு வந்து அந்த கொடுத்து வச்சிருக்க கிளிப்புக்குள்ளால மறுபடியும் வந்து இந்த கிளிப்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா இல்லைன்னு சிங்கிள் கிளிப்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது மறுபடியும் எடிட்டிங் செய்யணும். அப்படி இருந்தா மறுபடியும் எப்படி செய்யலாம், அப்படி ஏதாவது டவுட் இருந்தா புரியுதா? அப்போக்கு என்ன செய்யலாம், இதை மாதிரி நம்ம டபுள் கிளிக் கொடுத்துட்டுனா கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க்கிங் டைம்லைனே வந்துடும். புரியுதா? அப்போக்கு உங்களுக்கு பயப்படாம இல்லாம உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி சிங்கிள் டைம்லைன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து மறுபடியும் வந்து ரீஎடிட்டும் செய்யலாம். அதெல்லாமே நம்ம வந்து செஷன் முடிக்க முதல்ல சொல்லியிருக்கோம். ஓகே, நான் மறுபடியும் காமிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போக்கு வந்து டைம்லைனுக்குள்ளால டபுள் கிளிக் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் டைம்லைன் வந்துடும். அப்போக்கு எதுவும் தொந்தரவும் இல்லாமல் இல்லைன்னு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் மறுபடியும் வந்து கொடுத்து வச்சிருக்க கிளிப்பு சிங்கிளாக வந்து உங்களால் வந்து இங்கே இந்த டைம்லைனுக்குள்ளால எடிட்டிங் இல்லைன்னு டெலீட் பண்ணோம் அப்படி இருந்தாலும் அப்படியும் செய்யலாம். புரியுதா? அது மாதிரியும் நம்மளால வந்து எடிட்டிங் செய்யலாம். ஓகே, இது வந்து டெலீட் பண்ணிடுச்சியா இல்லைச்சிக்கு வந்து கட் பண்ணிட்டுனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி வந்து இந்த டைம்லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். புரியுதா? ஓகே, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இது வந்து மெயின் அட்வான்டேஜ். இப்போக்கு வந்து நம்ம காம்போசிஷன் யூஸ் பண்ணுறது எப்படி, இப்போ வந்து காம்போசிஷனுக்குள்ளால எத்தனை காம்போசிஷன் இருக்கும் இதுக்கு அப்புறமா வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் சம்பந்தமாக இதுக்குள்ளால ரெடி டு டெம்ப்ளேட்ஸ் ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து இதுக்குள்ளால போடலாம். அது எப்படின்னா எல்லாருக்கும் புரியும். எஃப்எக்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணிடுங்க, ஆடியோ 0 ட்ராக் செலக்ட் பண்ணிடுங்க. எஃப்எக்ஸ் ட்ராக்கும் ஆனால் ஆடியோ 0 செலக்ட் பண்ணி அப்புறம் உங்களால் என்ன செய்யலாம், டைம்லைனுக்குள்ளால என்ன டைம்லைன்ல என்ன செரமனி நடக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அது வந்து பார்த்துடலாமே. இப்போக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நினைக்கிங்க நலுங்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அது பார்த்துன்னா அப்படி அந்த மாதிரி இல்லைன்னு கணேஷ் பூஜா அப்படின்னு ஒன்று இருக்கலாம், கணபதி பூஜா. ஓகே, அப்படி
என்ன செரமனி நடக்குது அதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு வந்து காம்போசிஷனுக்குள்ள எல்லாருக்கும் புரியும். ஆனா மறுபடியும் கேட்கலாம். இந்த மாதிரி காம்போசிஷனுக்குள்ளால தமிழ் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளால போயிட்டுனா உங்களால வந்து இந்த மாதிரி ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இங்க பார்க்க முடியும். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து டைம்லைன்ல போடலாம். புரியுதா? இந்த மாதிரி கிளிக் கொடுத்தனா இங்க ஒரு ஆப்ஷன் பின்குள்ளால போயிட்டுனா சைடுல ஒரு பட்டன் கொடுத்து வச்சிருக்கு நம்ம. இது கிளிக் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து டைம்லைன்குள்ளால ஆயிடும். இல்லன்னு வச்சுக்கோ வந்து இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி அப்புறம் உங்களால என்ன செய்யலாம், இங்க பாருங்க ஆட் காம்போசிஷன் ஆன் டைம்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிட்டுனா என்ன ஆகும், அந்த டைம்லைன்குள்ளாலே இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன வித் ஆடியோ வித் டிரான்சிஷன் எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ளால வந்துடும் இன்ஸ்டன்ட்லி. பாருங்க அப்பக்கு என்ன ஆயிடுச்சு, இப்பக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைங்க உங்களால பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து 5 மினிட்ஸ் இல்லைன்னு 10 மினிட்ஸோட டியூரேஷன் இருக்கு. அத்தனை டியூரேஷனும் சேர்ந்து உங்களால என்ன செஞ்சுட்டு இப்பக்கு வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். மிக்சிங் முடிஞ்சிட்டு 5 மினிட்ஸோட மிக்சிங்கே முடிஞ்சிட்டு இப்பக்கு வந்து இதுக்கு ஏதாவது வித்தியாசமா நீங்கள செய்யணும் அப்படி இருந்தால் எப்படி செய்யலாம்? புரியுதா? இப்பக்கு வந்து இந்த கொடுத்து வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ்குள்ளாலே ஏதாவது மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஆடியோ உங்களுக்கு பிடிக்காம இருந்தலாம். டிரான்சிஷன் பிடிக்காம இருந்தலாம். ஓகே. ஆனா கண்டிப்பா நீங்க என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயம்னா, இது கொடுத்து வச்சிருக்க ஆடியோ ஆனா சிங்க்ரோனைஸ் வீடியோ எஃபெக்ட்ஸும் வந்து சிங்க்ரோனைஸ் தான் பண்ணி வச்சிருக்கும். புரியுதா? அப்பக்கு வந்து இந்த கொடுத்து வச்சிருக்க ஆடியோவும் இந்த எஃபெக்ட்ஸும் எல்லாமே வித் லிரிக்ஸ் வித் பீட்டு அந்த மாதிரி ஆடியோ சம்பந்தமா உங்களால வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கு ஒரு வேலை. ஓகே, ஒரு வேலை வந்து நீங்களால அது மாற்றணும் அப்படி இருந்தால் செய்யலாம். பட் என்ன பிரச்சனைனா அதோட சிங்க்ரோனைசேஷனும் அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். புரியுதா? ஆனால் கண்டிப்பாக அவங்களால வந்து சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். புரியுதா? அதுதான் நான் இங்கே காமிக்க போகிறது இன்னைக்கு நம்ம விஷயம். ஓகே, அது எப்படி செய்யலாம்? இப்போக்கு வந்து ரைட் கிளிக் கொடுத்தோன்னா முதல்ல இது என்ன செய்யணும், இது வந்து அன்குரூப் பண்ணிடுங்க. பாருங்க இந்த மாதிரி அன்குரூப் பண்ணி உங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும், இப்போக்கு வந்து ஒரு வேலை இந்த காம்போசிஷனுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்துடலாம். ஓகே, இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்துட்டுனா இந்த எஃபெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது போட்டு வச்சிருக்க வேர்டிங்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ வந்து இது சம்பந்தமாக எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்காம இருந்துடலாம். அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அதை எப்படி செய்யலாம். இப்போ வந்து டிரான்சிஷனுக்குள்ளால போயிட்டுனா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. 5000 above எஃபெக்ட்ஸும் டிரான்சிஷனும் ஃபில்டர்ஸும் எல்லாமே இதுக்குள்ளால இருக்கு. ஓகே, அது வந்து ரெடி டு யூஸ். இங்கே பார்த்துட்டுனா என்ன எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அந்த கேட்டகரி மறுபடியும் நான் கேட்கலாம். இந்த மாதிரி A to A கேட்டகரி தான் இப்போக்கு வந்து நம்ம காம்போசிஷன் யூஸ் பண்ணும்போது A to A கேட்டகரியில் என்ன எஃபெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் அந்த எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் காம்போசிஷன் யூஸ் பண்ணோம்னா. ஓகே, இது வந்து வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, காம்போசிஷன் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து டிரான்சிஷன் என்ன யூஸ் பண்ணோம், டிரான்சிஷனுக்குள்ளால A to A புரியுதா? A to A டிரான்சிஷன் தான் உங்களால் வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எப்போ வந்தாலும் உங்கள் காம்போசிஷன் யூஸ் பண்ணால் A to A கேட்டகரியில் தான் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, இத்தனை எஃபெக்ட்ஸ் வந்து என்ன எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் கேட்டகரியில் போய் அப்புறம் உங்களால் வந்து செலக்ட் கொடுக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காடில் போயிட்டுனா உங்களால் வந்து காடுக்கு டிஃப்ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கு. இங்கே இப்போக்கு இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிப்ஸ் நான் இங்கே இந்த செஷனில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது பார்த்து தான் இருக்கணும். ஓகே, நான் காமிச்சிடலாமே. ஜாயிண்டே இருங்க. இப்போக்கு வந்து இதுக்குள்ளால போயிட்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கா இல்லைன்னா போட்டு வச்சிருக்க காம்போசிஷனுக்குள்ளால இருக்க எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்துடலாம். ஓகே, அப்போக்கு இங்கே பார்த்துட்டுனா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்த அப்புறம் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளால என்ன எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே மாற்றிடலாம். அதெல்லாம் புரியும். மறுபடியும் காமிச்சிடலாம். இந்த மாதிரி இது இங்கே போடணும் அப்படி இருந்தால் கீபோர்டில் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே. எதுக்கு நான் கீபோர்டில் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணோம் கேட்குதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ சிங்க்ரோனைசேஷன்ஸ்க்கு ஏதாவது தகராறு ஆகாமல் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளாலே மாடிஃபை பண்ணோம் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. எந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அந்த எஃபெக்ட்ஸ்க்கு மேலே வந்து இந்த எஃபெக்ட்ஸ் தூக்கும் போது நம்ம வந்து இதுக்குள்ளால ட்ராக் பண்ணி என்ன செய்யணும், டைம்லைனுக்குள்ளால போடும் முன்னாடி என்ன செய்யணும், கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகிடும்னா
என்ன எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆடியோ சேர்ந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதோட டியூரேஷன் வந்து சேம் ஆயிடும். புரியுதா? நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது எஃபெக்ட்ஸும் அதுக்குள்ளால போட்டு வச்சிருக்கிற எஃபெக்ட்ஸோட டியூரேஷன் வந்து சேம் ஆயிடும். அப்போ வந்து ஒரு லெவலில் வந்து அது சிங்க்ரோனைசேஷன் போகாமல் உங்களால் வந்து வேலை செய்யலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். புரியுதா? இப்போ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டா கண்டிப்பாக அது வந்துடும். பட் என்னன்னா அதோட டிரான்சிஷன் டிஃபால்ட் டியூரேஷன் என்ன இருக்கும் அது எடுத்துடும். ஓகே, வராமல் இருக்காது. பட் என்னன்னா அதோட டிஃபால்ட் டியூரேஷன் என்ன இருக்கும் அது எடுத்துடும். ஒருவேளை நீங்க ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுச்சுன்னா என்ன டைம்லைன்ல போட்டு வச்சிருக்கோ டிரான்சிஷன் அதோட டியூரேஷன் வந்து அதே எடுத்துடும். புரியுதா? ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுச்சுன்னா. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன எஃபெக்ட்ஸ் வேணாலும் அந்த எஃபெக்ட்ஸ் எத்தனை எஃபெக்ட்ஸ் இருக்கு 5000 5000 4000 எஃபெக்ட்ஸ் இருக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கு. அத்தனை எஃபெக்ட்ஸ் வந்து இந்த A to A கேட்டகரியில் போய் நம்மளோட வந்து பிடிச்சிருந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் நீங்களால வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு 3D எஃபெக்ட்ஸ் இங்கே வேணும் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், இதை பார்த்த அப்புறம் ஓகே இது பிடிக்காம இருக்கு, இந்த 3D எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படி இருந்தால் அந்த 3D எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த மாதிரி ட்ராக். ஆனால் அப்புறம் வந்து ஆல்ட் கீபோர்டில் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி போட்டுடுங்க. திடீர்னு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து கொடுத்து வச்ச காம்போசிஷனுக்குள்ளாலே என்னெல்லாம் உங்களால் வந்து மாற்றணும் எல்லாமே வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். புரியுதா? ஃபில்டர்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணோம், இல்லை வச்சுக்கும்போது ஏதாவது புதுசு ஏதாவது ஆட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஏதாவது போடணும், இது இல்லை டிரான்சிஷன் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சிஷன் இல்லாமல் எனக்கு இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஏதாவது போடணும்னா உங்களால் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓவர்லே அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்லே. ஓகே, ஓவர்லே கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இதுக்குள்ளால கண்டென்ட் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. நம்ம ஸ்மார்ட் கட்குள்ளால உங்களால் வந்து பார்க்க முடியும். வீடியோக்குள்ளால போயிட்டுனா இங்கே தாராளமாக கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெடி டு யூஸ் இருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்க்க முடியும். ஆல்ட் ஃபார் ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கொடுத்தோன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். தாராளமாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த கண்டென்ட்டை எல்லாமே யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தாராளமாக எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸும் இல்லைன்னு வந்து க்ரியேட்டிவிட்டி உங்களால் வந்து பண்ண முடியும். பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஆல்ஃபா ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அப்புறம் உங்களால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். புரியுதா? டைம்லைனுக்குள்ளால ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டுனா உங்களால் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளால ஆட் பண்ணிடலாம். புரியுதா? ஓகே, ஓகே, இந்த மாதிரியும் ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ளாலே வச்சிருக்கு. எல்லாமே மறுபடி வந்து அந்த காம்போசிஷனுக்குள்ளாலே நீங்களாலே யூஸ் பண்ணலாம். புரியுதா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க என்ன காம்போசிஷனுக்கு இருக்கு அதுக்கு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆடியோ வேணும்னா ஆடியோவும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக என்னன்னா ஆடியோ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறது விஷயம் என்னன்னா அது வந்து ஆடியோ சிங்க்ரோனைசேஷன் பண்ணி தான் வச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் தனித்தனியாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பீட்லாம் இருக்கலாம், இல்லைச்சுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் என்ன இருக்கோ அந்த ஆடியோவில் அது சேர்ந்து தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். புரியுதா? அது வந்து ஆடியோ லிரிக்ஸில் செஞ்சுட்டுனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடியோலாம் மாற்றிட்டுனா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ சிங்க்ரனைசேஷனே போயிடும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வேணும்னா அந்த மாதிரி ஆடியோ சேஞ்ச் பண்ணிடலாம், டிரான்சிஷன் சேஞ்ச் பண்ணிடலாம், ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிடலாம். நிறைய என்னெல்லாம் நம்ம இதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க எல்லாமே வந்து உங்கள் ரீஜனில் உங்கள் இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அது தமிழ் ரீஜன் ஆகிருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், ஹிந்து இருக்கலாம், என்ன ரீஜன்ஸ் இருக்கோ என்ன கேட்டகரி இருக்கலாலும் உங்களால் வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லைன்னு வந்து ரமன் சார், குமார் சார் அவருக்கு வந்து கேட்டு பழகிடுங்க. ரமன் சார். ஓகே, இதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் கேட்கணும். ப்ளீஸ் எல்லாவும் வந்து திடீர்னு கேட்காதீங்க. குமார் சார் அண்ட் ரமன் சார் ப்ளீஸ் டேக் கேர். ஓகே சார். ஓகே, இது வரைக்கும் நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷனுக்குள்ளாலே அதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க எஃபெக்ட்ஸும் டிரான்சிஷனும் ஃபில்டர்ஸும் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு வந்து தனித்தனியாக ஒரு ரீஜன்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து செய்யலாம். கண்டிப்பாக வந்து காம்போசிஷன் நிறைய வந்துடும்.
ஓகே. பட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வந்து தனித்தனி ரீஜன்ஸ்க்குலாம் போகணும்னா, நம்மளால வந்து கொடுக்க முடியல. அதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. புரியுதா? அந்த ரீஜன்ஸ்க்குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் இருக்கலாம், ஹிந்துஸ் இருக்கலாம், மொமிடியன்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்கலாம். அப்ப அவர் அந்த ரீஜன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மாத்தணும். அப்படி இருந்தா கொடுத்து வச்ச காம்போசிஷனே வந்து செஞ்சு, அதுக்கு கொஞ்சம் எல்லாம் மாடிஃபை பண்ணி என்ன செய்யலாம்? உங்களால வந்து சேவ் பண்ணிடலாம். அது சேவ் பண்றது எப்படி? நான் இங்க காமிச்சிடலாமே. ஓகே. இதுவரைக்கும் நான் சொல்றதும் இப்ப காமிச்சதும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிடலாமே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் பாக்ஸ்ல போட்டுடலாம். ஏதாவது டவுட் இல்லைன்னு கேள்வி இருந்தா. ஓகே. இப்பைக்கு வந்து எத்தனை எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால வந்து கொடுத்து வச்சிருக்க காம்போசிஷன்ல எல்லாமே மாத்தலாம். மீதி என்னன்னா, இப்ப வந்து கொடுத்து வச்ச காம்போசிஷன்ல மறுபடியும் என்ன செய்யலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை நீங்க வந்து எஃபெக்ட்ஸும் ட்ரான்சிஷன் எல்லாமே மாத்தி, அதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க ஆடியோவும் எல்லாமே சேஞ்ச் பண்ணி, என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்து, இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்த அப்புறம் பில என்ன ஃபுட்டேஜ் அது புரியும் உங்களுக்கு வந்து காம்போசிஷன் காமிச்சிருக்கும். நம்ம வந்து முதல்ல செஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. நம்ம வந்து மறுபடியும் காமிச்சல. இது வந்து பில டீசெலக்ட் பண்ணல. இப்பக்கு என்ன செய்ய போறதுன்னா, நம்ம சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இருக்கு இல்லையா? இப்பக்கு வந்து நான் ஆடியோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்பக்கு வந்து அதுக்குள்ளால இருக்க ட்ரான்சிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கும் நெறைய. இப்ப இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கும். ஒரு வேளை வந்து ட்ரான்சிஷனே தூக்கி இருக்கும். நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்க ட்ரான்சிஷன வந்து கம்பெனி கொடுத்து வச்சிருக்க ட்ரான்சிஷனே இந்த மாதிரி தூக்கிடலாம். எல்லாமே சேர்ந்து நீங்க உங்க சாய்ஸ் மாதிரி என்ன செஞ்சுட்டு இப்பைக்கு வந்து காம்போசிஷனே ரெடி பண்ணிருச்சு ஒரு வேளை. புரியுதா? இப்பைக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து ஒரு காம்போசிஷன் வேணும், அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி என்ன செய்யலாம்? இது வந்து மறுபடியும் இந்த காம்போசிஷனுக்குள்ளால சேவ் பண்ணி வச்சிடலாம். அப்பைக்கு என்ன பிரயோஜனம்னா, இப்பைக்கு வந்து மறுபடியும் வேற நெக்ஸ்ட் கஸ்டமரோட வேலை செய்யணும். இல்லைன்னு வந்து நெக்ஸ்ட் எடிட்டரே வந்து வேலை செய்யணும். அவங்க வந்து என்ன செய்யலாம்? இந்த காம்போசிஷனை மறுபடியும் யூஸ் பண்ணி, நீங்க எப்படி செஞ்சிருக்கோ, அது மாதிரி வந்து அவங்களால வந்து எடிட்டிங் செய்யலாம். புரியுதா? அந்த மாதிரி இதுக்கு பெனிஃபிட் இருக்கு. இந்த காம்போசிஷன் ஒண்ணே மட்டும் யூஸ் பண்ணி, உங்களுக்கு தாராளமா வந்து இப்பக்கு செய்யறதோட வேலை டபுள் வந்து செய்யலாம். அதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜ். நம்ம செய்யறது என்னன்னா, அது கொஞ்சம் புரிஞ்சு வைக்கிறதுக்கு இது இருக்கு, விஷயம் இருக்கு. அது வந்து புரிஞ்சிருந்தா, இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா வந்து இப்ப செய்யறது வேலை வந்து உங்க வந்து சீக்கிரமா வந்து 2 to 3 கஸ்டமர்ஸ்ட்ட வேலை முடிச்சிடலாம். அதுதான் இதோட மிக மிக பிரயோஜனம். புரியுதா? இப்பக்கு வந்து இந்த மாதிரி செஞ்ச அப்புறம் என்ன செஞ்சுட்டு இப்பக்கு வந்து அதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருது எப்படி மாட்டிட்டு இந்த மாதிரி இங்கே டிரான்சிஷன் உள்ளால வந்து கண்டிப்பா டிரான்சிஷன் மறுபடியும் காமிச்சிடலாமே. டிரான்சிஷன் வந்து இந்த மாதிரி ஏ டு ஏ கேட்டகரியில் போய் அப்புறம் எத்தனை கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் எல்லாமே சேர்ந்து உங்களால வந்து பார்த்த அப்புறம் அதுக்குள்ளால கொடுத்து வச்சிருக்க டிஃப்ரெண்டா கேட்டகரைஸ்ட் செஞ்சு நம்மளால வந்து என்ன கொடுத்து வச்சிருக்கு? நெறைய ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. ஓகே. இது வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்க நம்ம கொடுத்து வச்சிருக்கு. அந்த எஃபெக்ட்ஸ்ல என்ன உங்களுக்கு புடிச்சிருக்கோ, அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால வந்து இங்க தூக்கி போட்டு வேலை செய்யலாம். புரிஞ்சதா? இப்ப வந்து இங்க வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டனா, அது வந்து மாறிடும். புரியுதா? இந்த மாதிரி செஞ்சு எல்லா எஃபெக்ட்ஸும் எத்தனை எஃபெக்ட்ஸும் இருக்கு, அத்தனை எஃபெக்ட்ஸும், ஃபில்டர்ஸும் மீதி என்னன்னா இந்த ஆடியோ வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி உங்களால வந்து சேவ் பண்ணிடலாம். இப்ப வந்து நான் அதுதான் காமிக்க போகுது. எப்படி எல்லாமே சேஞ்ச் பண்ணி அப்புறம் நீங்க வந்து சேவ் பண்ண போறேன். புரியுதா? இந்த மாதிரி கொடுத்து வச்ச ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளாலே நம்ம வந்து டிரான்சிஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே. அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரே ஒரு சாரி. இப்ப வந்து இதுக்குள்ளாலே கொடுத்து வச்சிருக்க டிரான்சிஷனுக்குள்ளாலே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க வந்து கண்டிப்பா நான் காமிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்து வச்சிருக்க டிரான்ஸ்கோலால இந்த நேம் இருக்கு. இல்லன்னு வந்து இங்க கிளிப் ஆர்ட் இருக்கும். பாருங்க. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப். இல்லன்னு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். எப்படி வந்து அது சேஞ்ச் பண்ணிடலாம். கொடுத்து வச்சிருக்க இந்த வீடியோக்குள்ளால இல்லன்னு வந்து இந்த டிரான்ஸ்குள்ளால பார்த்துட்டு நான் உங்களால வந்து பார்க்க முடியும். இது கொடுத்து வச்சிருக்கா இந்த கிளிப் ஆர்ட் பாருங்க. ஓகே. ப்ளேபேக் பண்ணினா பார்க்க முடியும். இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இல்லன்னு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அது வந்து இங்க காமிச்சிடலாம். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2 டிஃபரெண்ட் வே. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் புரியும். மறுபடியும் காமிச்சிடலாமே. புரிஞ்சாலும் மறுபடியும் காமிச்சிடலாம். இங்க வந்து ஒண்ணு பிரைவேட் மீடியான்னு கொடுத்து வச்சிருக்கு. பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணிட்டனா, உங்களால வந்து பார்க்க முடியும். எல்லாமே டிஃபால்ட் என்ன பேக்கிரவுண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களால வந்து இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பிரைவேட் மீடியா யூஸ் பண்ணி உங்களால வந்து அது சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளிக் பண்ணி அப்புறம் இங்க வந்துட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும். அதுக்கு கொடுத்து வச்சிருக்க பேக்ரவுண்ட்ஸ் இதுதான். முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் அதோட பேக்ரவுண்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுதான் அதோட கிளிப் ஆர்ட்.
பாருங்க இந்த மாதிரி. ஓகே. இதுக்கப்புறம் இங்க வந்துட்டுனா என்ன ஆகும்? உங்கள வந்து பார்க்க முடியும். டெக்ஸ்ட் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. ஓகே. இங்க பார்க்கறதும் அப்புறம் வந்து அப்புறமா வந்து ஒரு டிப்ஸ் நான் அடிஷனல் குடுத்துடலாம். உங்களால வந்து பார்க்க முடியும். இது வந்து எங்க எங்க சேவ் ஆகுது பாருங்க. நீங்க ஒரு வேள அத சேஞ்ச் பண்ணிட்டுனா, கண்டிப்பா வந்து அது எந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கோ உங்க ப்ராஜெக்ட்ஸே, அங்கேயே வந்து அது சேவ் ஆயிடும். புரியுதா? ஒரு வேள. இங்க வந்து ஈல தான் அது வந்து போட்டு வச்சிருக்குங்க. ஓகே. ஈல் தான் எல்லாமே இருக்கு. நீங்க செய்றது என்ன சேஞ்சஸ் இருக்கோ எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல போட்டிருக்கோ, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லயே வந்து தான் இது சேவ் ஆகும். புரியுதா? இது வந்து அங்கே தான் இருக்கும். ஈல் தான் இங்க வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து அந்த டே பாத்ல தான் வந்து சேவ் ஆயிடும். இப்ப வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படி இருந்து இங்கேயும் வந்து உங்களால வந்து ஓப்பன் பண்ணி இந்தான்னு செய்யலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். கிளிப் ஆர்ட் வேணும்னா இங்கேயே சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து டீக்குள்ளால போய் அப்புறம் எங்க இருக்கும்? இது வந்து ட்விஸ்டருக்குள்ளால போய் அப்புறம் இது வந்து கொடுத்து வச்சிருக்கோம் எங்க இருக்குன்னா, உங்களால வந்து பார்க்க முடியும். கிளிப் ஆர்ட்னா இதுக்குள்ளால நெறைய ஏகப்பட்ட நம்ம வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. புரிஞ்சதா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்க ட்ராப் பண்ணிட்டனா, உங்களால வந்து ஆ கணேஷ் பூஜா அப்படி ஏதாவது இருந்தா, இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி நம்ம வந்து பிஎன்ஜி இருந்தா அது எடுத்துடலாமே. இல்லச்சுக்கு வந்து எம்ஜிஎஃப் இருந்தா அது எடுத்துடலாம். ஓகே. இது வந்து ஆட் பண்ணா இது வந்து வந்துரும். இது வந்து இங்க கொடுத்து வச்சிருக்கு நம்ம இந்த ஆப்ஷன். இல்லன்னுச்சுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து மொத்தமா சேஞ்ச் பண்ணணும். அப்படி இருந்தா என்ன செய்யலாம்? இதுக்கு நம்ம வந்து ஏஸ்டோன் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கோம். பாருங்க. ஓகே. இந்த ஏஸ்டோன் ஓப்பன் பண்ணி இந்த இந்த கேட்டகரைஸ் போயிட்டுனா உங்களால வந்து பார்க்க முடியும். இப்போ நியூ கொடுத்தனப்னா அப்புறம் இதுக்குள்ளால போய் அப்புறம் இங்க பாருங்க. தமிழ் எஃப்எக்ஸ் கணேஷ் பூஜா 038ன்னு இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கு. எங்க இருக்குங்க? கஸ்டம் ஏ டூ ஏ தமிழ் இஎஃப்எக்ஸ் கணேஷ் பூஜா அப்படிதான் இருக்கு. புரியுதா? இந்த எஃப்எக்ஸ்க்குள்ளால என்ன பேக்கிரவுண்ட் போட்டு வச்சிருக்கோ அது பார்க்கணும். அத எப்படி பார்க்க முடியும்? மறுபடியும் நான் காமிச்சிடலாமே. இங்க வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் உங்களால வந்து பார்க்க முடியும். இது எங்க இருந்து யூஸ் பண்றது? பாருங்க. ட்விஸ்டர் வீடியோ கணேஷ் பூஜா ஹெச்டி. புரியுதா? இந்த மாதிரி உங்களால வந்து இது வந்து டிப்ஸ் புரியுதா? இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து இன் டெப்த்தா ட்ரெய்னிங் கிடைச்சு தான் உங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இது எதுக்கு காமிக்குதுன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கு. எல்லாமே வந்து ரீஜன் வைஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வந்து கணேஷ் பூஜா இல்லாம அங்க வேற ஏதாவது ஃபங்ஷன்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், முஸ்லிம்ஸ் இருக்கலாம், ஹிந்து இருக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா, அங்கே உங்க ஊர்ல எந்த கலர் தீமோன எப்படி இருந்தாலும் அது வந்து செஞ்சு நீங்களால கொடுக்க முடியும். அதுதான் நான் இங்க காமிக்க போறது ஒரு மிக மிக விஷயம். புரியுதா? இப்ப வந்து உங்களால வந்து பார்க்கலாம். இந்த கிளிப் கார்ட் எங்க இருந்து வருது பாருங்க. ட்விஸ்டர் கிளிப் ஆர்ட் தெலுங்கு வெட்டிங் எஃபெக்ட்ஸ் பாருங்க. பாருங்க இதோட பாத் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே. இது பார்த்த அப்புறம் என்ன செய்யலாம்? இது வந்து அங்கே தான் உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து கிளிக் கொடுத்தோம்னா, அந்த இடத்துல எந்த இடத்துல வந்துரும்? நம்ம டிஸ்ட்ருக்குள்ளால இங்கேயே சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வேள அது செய்யாம இருந்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏஸ்டோன்க்கு உள்ளால வந்த அப்புறம், உங்களால வந்து அந்த ப்ராஜெக்ட்டே இங்க ஓப்பன் பண்ணிடலாம். புரியுதா? இப்பைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கோ, இப்போ வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? இங்க தமிழ் எஃப்எக்ஸ் கணேஷ் பூஜா 038 ஓகே. இது வந்து உங்களுக்கு மாட்டணும். அப்படி இருந்தா, அதோட சம்பந்தமா என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கு? எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? இப்பைக்கு வந்து முதல்ல ட்விஸ்டர் கிளிப் ஆர்ட் தெலுங்கு வெட்டிங் கணேஷ் இந்த கேட்டகரியிலே இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணி, உங்க என்ன செய்யணும்? இது மாத்தி, உங்க ஏதாவது செஞ்சிருக்கா பிஎன்ஜி ஃபைல்ஸ் இல்லன்னுச்சுக்கு வந்து எஃப்எக்ஸா மாட்டணும். அப்படியும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே செய்யலாம். கிளிப் ஆர்ட் இது எங்கே இருக்கும்? மறுபடியும் பார்த்துடலாமே. ட்விஸ்டர் தெலுங்கு வெட்டிங் இதுக்குள்ளாலே. ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி அப்புறம் கிளிப் ஆர்ட் தெலுங்கு வெட்டிங். ஓகே. இது வந்து கிளிப் ஆர்ட் தெலுங்கு வெட்டிங். இங்கே போய் அப்புறம் இங்க வந்து அதோட ப்ரொஜெக்ட்ஸே இருக்கு. இதுக்குள்ளாலே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கு. ஏகப்பட்ட இந்த மாதிரி கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து வச்சிருக்கு. இது வந்து உங்களால வந்து என்ன செய்யலாம்? இப்ப வந்து என்ன ஃபங்ஷன்ஸ் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பூஜா அப்படி இருந்தா, அது சம்பந்தமா என்ன இமேஜ் உங்களுக்கு வேணும்? அந்த மாதிரி போட்டு அந்த எஃபெக்ட்ஸே வந்து சேவ் பண்ணிடலாம். இல்லன்னுச்சுக்கு வந்து ஒரு காடோட ஃபுட்டேஜ் போடணும் அப்படி இருந்தாலும், உங்களால வந்து போட்டு அது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். புரியுதா? இது வந்து போட்ட அப்புறம் என்ன செய்யலாம்? இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். புரியுதா? இந்த மாதிரி கிளிப் ஆர்ட்க்குள்ளால போய் மறுபடியும் என்ன டெக்ஸ்ட் வேணும்? தெலுங்கு, எல்ஜி ஆ டைட்டில்ஸ் இருந்தா இது இங்க எல்லாம் இருக்கு. என்ன உங்களுக்கு போடணும்? அந்த மாதிரி உங்களால வந்து செஞ்சு யூஸ் பண்ணிடலாம். அந்த எஃபெக்ட்ஸ்க்குள்ளால. புரியுதா? இந்த மாதிரி இங்கேயே வந்து நம்ம பிரைவேட் மீடியாக்குள்ளால வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம்.
இது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கேயே கொடுத்து வச்சிருக்கு. இந்த மாதிரியும் நம்ம வந்து காம்போசிஷனுக்குள்ளால வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மாடிஃபை பண்ணி போட்ட அப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளாலே மறுபடி இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா பண்ணலாம். தாராளமா வந்து உங்களால செய்ய முடியும். புரியுதா? இதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜஸ். எல்லாமே வந்து கஸ்டமைசபிள். எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? இது வந்து எதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னா, ஒரு வேளை உங்களுக்கு வந்து உங்க ஊர்ல நான் சொல்லியிருக்கும் முதல்ல, உங்க ஊர்ல எப்படி நடக்குதுன்னா எல்லாருக்கும் எல்லாம் புரியாம இருக்கும். ஓகே. ஆ சரிங்க சார். நான் வந்து பார்த்துடலாமே. வொர்க் செய்யாம இருக்கு. ஓகே. நாட் வொர்க்கிங் சார். சார் கண்டிப்பா வந்து உங்க மெஷின் குடுத்துடுங்க. நம்ம வந்து அது செய்யாம இருக்கா, இல்லையான்னு பார்த்துடலாம் சார். மஞ்சு சார். ஓகே. டன், டன். டெஃபினெட்லி வந்து சாட் பாக்ஸ்ல இந்த மாதிரி நீங்க வந்து தாராளமா கேள்வி எல்லாம் கேட்கலாம். அதுக்கு வந்து பதிலே நாங்க பார்த்த அப்புறம் சொல்லிடும். ஓகே. அதுதான் இதோட செஷனோட மிக மிக அட்வான்டேஜ். யார் இருந்தாலும் அவங்க வந்து கேள்வி கேட்கலாம். சாட் பாக்ஸ்லயே கேள்வி போட்டுடுங்க. ஒரு வேளை கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கத்திக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம எஃப்எக்யூ செக்ஷனும் போட்டு வச்சிருக்கு கடைசியில. அதுக்கு வந்து அந்த நேரத்துல இல்லைன்னு வந்து அந்த நிமிஷத்துல வந்து பேசலாம். ஓகே. தாராளமா வந்து எந்த ஆள் இருந்தாலும் அவங்க வந்து எதுவும் பயப்படாம உங்களுக்கு வந்து கேள்வி எல்லாம் தாராளமா கேட்கலாம். ஓகே. இப்பைக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்தா சாட் பாக்ஸ்லும் போட்டுறலாம். ஓகே. சாட் பாக்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்குது இங்கே. ஓகே. எல்லாமே வந்து இங்கே நான் சாட் பாக்ஸும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் என்ன ஆக்டிவிட்டி நடக்குது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்குது. மறுபடியும் இங்கே வந்துடலாமே. இப்பைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு லெவல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பைக்கு வந்து காம்போசிஷனே தனி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு உங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். அப்பக்கு இதுக்கு என்ன பிரயோஜனம் ஆகும்? இதுக்கு என்ன பிரயோஜனம் உங்களால வந்து புரியும். ஒரு வேலை இப்பைக்கு வந்து நீங்க செய்யறது வேலை வந்து 2 to 4 ஹவர்ஸ் தான் போயிடும். புரியுதா? அதுங்க வந்து இந்த காம்போசிஷனை நீங்க யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ளால வந்து ஒரு எடிட்டர் பெரிய எடிட்டரா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லா இருக்கணும். அப்படி எதுவும் இல்லாம அந்த எடிட்டிங் வந்து நிமிஷத்துக்குள்ளால வந்து முடிச்சிடலாம். அதுதான் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபியூச்சரோட மிக மிக அட்வான்டேஜ். ஒரு வேளை நீங்க இது கத்துச்சுன்னா கண்டிப்பா இப்பைக்கு செய்யறது வேலை வந்து எத்தனை வேலை இருந்தாலும் உங்களால வந்து ஒரு நாளுக்கு எப்படி வந்தாலும் ஒரு 3 to 4 வேலை வந்து முடிச்சிடலாம். புரியுதா? அதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜ். இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த காம்போசிஷனுக்குள்ளால வந்து இந்த ஃபியூச்சர் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேலை சீக்கிரமா முடிக்கலாம். அதுதான் நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கு. புரியுதா? நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான். ஓகே. அப்ப இந்த மாதிரி செஞ்சு உங்களால வந்து உங்க காம்போசிஷனே எல்லாமே எஃபெக்ட்ஸும், டிரான்சிஷனும் எல்லாமே வந்து உங்களுக்கு மாற்றி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வேலை செய்யலாம். ஓகே. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ரமன் சார் அண்ட் குமார் சார் ப்ளீஸ் டேக். வினோத் சார் ஷல் ஐ மூவ்? இதுதான் என்னுடைய நம்ம வந்து செஷன்ஸ். நம்ம வந்து மோர் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணோம். நம்ம வந்து மோர் இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் உங்களால வந்து கத்திக்க வைக்க முடியும். ஓகே மஞ்சு சார் நான் பார்த்துட்டேன். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் வந்து செஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் தனியா உங்க வந்து மெஷின் பார்த்துக்கலாமே. ரமன் சார் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ரமன் சார், குமார் சார் டோன்ட் வரி. எல்லாம் ஓகே சார். அப்புறம் வந்து எத்தனை ஜாயின்ஸ் இருக்கு எல்லாமே வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து பயப்படாம எதுவும் பயப்படாம கண்டிப்பா உங்க மனசுக்குள்ளால என்ன கேள்வி இருந்தாலும் இதுக்கு சம்பந்தமா என்ன கேள்வி இருந்தாலும் டவுட் இருந்தாலும் உங்களால வந்து கேட்கலாம். காம்போசிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் உங்க ஊர்ல எப்படி வேணும் அந்த மாதிரி உங்களால வந்து காம்போசிஷனுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யலாம். புரியுதா? அதுக்குள்ளால எஃபெக்ட்ஸ் இருந்துடலாம், அதுக்குள்ளால ஆடியோஸ் இருந்துடலாம், ஃபில்டர்ஸ் இருந்துடலாம், எல்லாமே சேர்த்து திடீர்னு நிமிஷத்துக்குள்ளால வந்து ஒருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்டா வந்து போட்டு மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த செஷனோட மிக மிக டாபிக். புரிஞ்சுதா? ஓகே சார். எஸ் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப எல்டி ஃபங்க்ஷனே நலங்கு எடுத்து வச்சிருக்கிறான். எது சார்? எல்டி எஃபெக்ட் எடுத்து வைக்கிறேன் டீப்ல. எல்ஜி எஃபெக்ட்டா? நலங்கு. நலங்கு. அது வந்து அந்த நலங்கு அந்த மஞ்சள் இது மட்டும் தனித்தனியா இருக்குங்களா கிராபிக்ஸ்? ஒரு தனித்தனியா இருக்கு. ஓகே எஸ். இங்க வந்துனா கிராபிக்ஸ்ல இல்ல கிராபிக்ஸ் தானே? இல்ல சார் எல்டி எஃபெக்ட் கீழே வச்சிருக்கிறேன். அதுல அந்த மஞ்சள் மட்டும் சென்டர் வேற அந்த இது மட்டும் கிளிப் மட்டும் மாத்தணும். கிளிப் மட்டும் புரியல சார். குமார் சார் கேன் யூ டேக் தட் क्वेश्चन? குமார் சார் நீங்க இப்ப மாத்துனீங்கல்ல காட் இமேஜ் மாத்துனீங்கல்ல,
அந்த மாதிரி வந்து மஞ்சள் எல்டில இமேஜ்ல வச்சுக்கிறதுல அந்த இந்த கால் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த எஃபெக்ட் சொல்ல முடியுமா சார்? நீங்க சொல்றது மாதிரி அந்த எஃபெக்ட் சொல்லிட்டுனா நான் அந்த மாதிரி இங்கே செய்யலாம். ஸ்ரீ ஜெயம் சார் சொல்லுங்க. எந்த அந்த கேட்டகரியில போயிடணும்? எந்த கேட்டகரியில போயிடணும்? கேட்டகரி எல்டின்னு அடிச்சா நிறைய வருதுங்க சார். அதுல எல்ஜியா? எல்டி எல்டின்னு அப்படி இல்ல இங்கே. ரமன் சார், நலங்கு எல்டி வருதுங்களா? மெயின் கேட்டகரி என்னன்னா கேளுங்க குமார் சார். டிரான்சிஷனுக்குள்ளால தானே ஜெயம் சார்? எல்லாமே டிரான்ஸ்ஃபர்ல இருக்கு. டிரான்சிஷனுக்குள்ளால எங்க போனோம்? அப்புறம் கேட்டகரி ஒரே நிமிஷம். கேட்டகரி ஜெயம் சார் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி நம்ம கணபதி பூஜா இதெல்லாம் இருக்குல்ல. இல்ல, நிறைய ஏக கேட்டகரிஸ் இருக்கு. அந்த கேட்டகரிஸ் அப்படியே சொல்லிடுங்க. நான் அந்த மாதிரி இல்ல சார், நான் கீழே சர்ச் பண்ணாவே எல்டினா எல்டி ஃபங்க்ஷன் சர்ச் பண்ணி எடுத்து வச்சிருவேன். சரிங்க, என்ன சொல்லுங்க. அதுல அந்த குங்கும டப்பா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அது மாத்துறது எப்படின்னு கேக்குறேன். ஒரு சிலது மாறுது, ஒரு சில மாத்த முடியாது சார். பேக்ரவுண்டு இமேஜா கொடுத்திருந்தானா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை சேஞ்ச் பண்றதுக்கு தான் இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் செட்டப்ல போனீங்கன்னா அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப் சொன்னார் இல்லையா? இல்ல சார், இப்பக்கு பொறுத்த வரைக்கும் சார். ஹலோ ரமன் சார், அவருக்கு புரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி எஸ்எஃப்எக்ஸ் செக்ஷன்ல ஏதாவது டிரான்சிஷன் இருந்தா அது வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும். எஸ்எஃப்எக்ஸ் அதுதான் சார் அவர் என்ன கேக்குறாரு. எல்ஜின்னு இருக்கும் சார். அதாவது எப்படின்னா ஹிந்தி, மலையாளம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். அது நம்மளுடைய லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்ஜி வாங்க. இதான் எல்ஜி. இப்போ இதுதான் ஹிந்தி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கிறது. இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் சும்மா அப்ளை பண்ணுங்க சொல்றேன். ஜெயம் சார் அதுதானே? ஆமாங்க சார். ஓகே சார். இப்பக்கு வந்து ஹிந்தி எல்ஜிக்குள்ளால வந்துட்டு இந்த ஹிந்தி எல்ஜி வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணோம், அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என்ன செய்யலாம்? இப்பக்கு வந்து இந்த மாதிரி கணேஷ் பூஜை இல்லைன்னு வந்து நீங்க சொல்ற மாதிரி நலங்கு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எல்டி நான் என்னன்னா கொஞ்சம் தான் இங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஆனாலும் வந்து பொறுத்தும் நம்ம வந்து இல்ல நான் உள்ள போயிட்டு ஓபன் பண்ணா நான் சேவ் பண்ற ப்ராஜெக்ட்ல தான் அந்த இது காமிக்குது. ஓலியா அந்த இது காமிக்க மாட்டேது. ஓகே, கண்டிப்பா எங்க இருக்குன்னு காமிக்க மாட்டேது. ஓகே அப்படி இருந்தா நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியல. அது வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கலாம் ஜெயம் சார். அது வந்து பேக்ரவுண்ட் இல்ல சார். கிளிப் ஆர்ட் தனித்தனியா காமிக்குது இல்ல ஓபன் பண்ணாவே. கிளிப் ஆர்ட் தனித்தனியா அந்த விநாயகர் இந்த மாதிரி இதெல்லாம் வருதுங்கல்ல, அது லைனா சீக்வென்ஸ்ல காமிக்குது எனக்கு. ஓகே, ஆனா மாறுறது இல்லையா? மாத்த முடியல. அது மாத்தினா ஒரு சிலது வந்து பெருசா போகுது. அது எப்படி சின்னது பண்றது? ஓகே அப்ப என்ன செய்யுங்கன்னா நம்ம ஃபிலிம் ஸ்ட்ரிப்ல போட்ட உடனே சைஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? சரிங்க சார், நீங்க ஒன்னும் செய்யுங்க. எஃபெக்ட் எப்படி ரீசைஸ் பண்றதுன்னு கேக்குறாரு. போட்டோ ஆர்ட்ல ஓபன் ஆவறது வந்து இதாயிருது. அந்த விநாயகரோட சைஸ் மாறி இருந்தது, அது கரெக்டான பொசிஷன்ல இல்ல. பொசிஷன் அந்த மாதிரி ஆயிருது. ஓகே அந்த எஃபெக்ட்ஸ் சொல்லி தான் என்னால வந்து காமிக்க முடியும். நம்ம வேற ஒரு விநாயகரை எடுத்து வந்து வச்சோம்னா அந்த விநாயகரோட சைஸே மாறி இருக்கும். ஓகே இங்க ஓகே ரமன் சார், அந்த எஃபெக்ட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்தா சொல்லி. இல்ல நீங்களே எல்லா எஃபெக்ட்டுமே நீங்க ஏதாவது ஒரு எஃபெக்ட் வைங்க சொல்றேன். நான் கீழ சர்ச் பண்ணுங்க சார். எல்டின்னு சர்ச் பண்ண வரும். சர்ச் பக்கம் அதுல எல்டின்னு சர்ச் பண்ணுங்க. HALDI சார் எல்ஜி. இப்ப சர்ச்ல வந்துட்டு பாருங்க. கீழ வந்தீங்கன்னா இதெல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் தமிழ்ல வரும். நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் மாறுது. அதுல கீழே வர்றது பாத்தீங்கன்னா மாறுறதில்ல. கீழே வந்துட்டேன் நான். எல்ஜி தான். அப்புறம் வந்து கீழே கொடுத்திருக்க எஃபெக்ட்ஸ் பாருங்களா? இதெல்லாம் மாறுதா? இதெல்லாம் மாறுறதா இல்லையா? இதுக்குள்ளால ஏதாவது எடுத்துடலாமா? எல்ஜி இல்லைங்க சார், எல்டி. எல்டியா? எல்டி. எல்டி அடிங்க. HALDI. ஹல்தியா இருக்கும். ஹல்தி இல்லையா? ஹல்தி. HAL
HAL பண்ணிருக்காங்க பாருங்க சுனில், ஹல்தி தான், ஹல்தி நலங்குன்னு சொல்லுவோம்ல, ஹல்தி தான் நலங்கு. இன்னொரு வேர்டு. ஓகே ஹல்தி. ஓகே இதுதான். இதுல கீழே வாங்க சார். நான் போட்டுடலாம், டைம் லைன்ல போட்டுடலாம். ஓகே இப்போக்கு வந்து இதுதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லையா ஜேம்ஸ் சார்? சார் ஓகே இதுக்குள்ளால வரும்போது ஓகே 71003ன்ற எஃபெக்ட் மாத்துங்க சார் பார்க்கலாம். 71 ஒரு நிமிஷம். 71003 இதா அது வந்து போட்டோ ஆப்ல ஓபன் ஆகும். ஓகே இது வந்து இங்க வந்துட்டே இந்த சைடுல வரதுல இமேஜ் ஒன்னு மஞ்சள் மட்டும். ஓகே அந்த மாதிரி இமேஜ் மாத்துறது எப்படின்னு மாத்தினா உள்ள வந்து டைரக்டா போகுது. ஒரே நிமிஷம். பிரைவேட் மீடியான்னு போனா போகுது, இல்ல இதுல போனாலே வருதா? ஒரே நிமிஷம். இப்போ வந்து இது மாத்தும் போது என்ன ஆகுது? இப்போ வந்து இது இங்க இருக்கு, இங்க ஓகே எனிஹவ் இது வந்து கிளிப் ஆர்ட்டை நான் போட்டுடலாம். கோடு கிளிப் ஆர்ட்குள்ளால போய் அப்புறம் இங்க வந்து கோட்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துடலாம். கோட்ஸ் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது போட்டுடலாம் சார். இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லையா? இந்த மாதிரி வருது. ஓகே இப்போக்கு இது என்ன செய்யலாம்னா, இப்போக்கு உங்களால வந்து இங்க பார்க்க முடியுமா? இது வந்து எங்கே போகுது பார்க்கலாமே, பார்த்துடுங்க. இதுக்கு சொல்யூஷன் எப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடலாம். இப்போ வந்து இது இங்க இருக்கு, எங்க 71003 எந்த இடத்துல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பார்த்துருக்கணும். ஈல டெஸ்ட் C1 ஃபுட்டேஜ் MGF அந்த உள்ளால தான் இது வந்து இருக்கு. ஓகே இது வந்து என்ன செய்யலாம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து S10 ஓபன் பண்ணிடலாம். இந்த S10 ஓபன் பண்ணி ஒரு நியூ எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பார்த்துடலாமே. இது வந்து ஓபன் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், இப்போக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈக்குள்ளால எங்க இருக்குங்க மறுபடியும் காமிச்சிடலாமே. இது எங்கே வருது, இங்க வந்து கிளிக் பண்ணி அப்புறம் பிரைவேட் மீடியால போயிட்டுனா உங்களால வந்து அந்த பாத் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டி ட்விஸ்டர் காட் சாரி மறுபடியும் இங்கே வந்துடலாம். இதோட பாத் வந்து எங்கே போகுதுன்னு முதல்ல புரிஞ்சிருக்கணும். நீங்க சேஞ்ச் பண்ணிடல, ஒரே நிமிஷம். இது வந்து சேஞ்ச் பண்ணோம். இது வந்து போட்டுடலாம். ஓகே ஒரு நிமிஷம். இது பாருங்க. ஓகே C1 ஃபுட்டேஜ் MGF இங்கே தான் வருது. இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளால வந்து எதுவும் செய்ய முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி வரணும். இது வந்து அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோம். இங்கே இதுக்குள்ளாலே ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஈல வந்து டெஸ்ட். ஓகே ஓகே டெக்ஸ்ட்குள்ளால வந்து என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து வச்சிருக்கு, இங்கே C1 ஃபுட்டேஜ். புரியுதா? ஓகே ஓகே இந்த மாதிரி C1 ஃபுட்டேஜ் அப்படின்னா ஒன்று எடுத்துடலாம். C1 ஃபுட்டேஜ்குள்ளால போய் அப்புறம் உங்களால வந்து பார்க்க முடியும். MGFன்னு ஒன்று இருக்கு, பார்த்துட்டியா? இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்துடும். பார்த்துட்டியா? புரியுதா? அந்த ப்ராஜெக்ட்குள்ளால என்ன யூஸ் பண்ணிருக்கு அது வந்துடும். அது வந்து என்ன செய்யலாம், இது மாதிரி இது வந்து இப்போக்கு வந்து மறுபடியும் பாருங்க. இங்கே இல்லாம உங்களால வந்து இதுக்குள்ளால வந்து அப்புறம் இங்கே இது ஓப்பன் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், இந்த கிளிப் ஆர்ட் இல்லையா, இந்த கிளிப் ஆர்ட் இது வந்து டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் இங்க வந்து மறுபடி கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் காட் வேணும்னா காட் கேட்டகரி ஒன்று கொடுத்துடலாம். புரியுதா? இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி செட் பண்ணி எங்க இருக்கு நம்ம மீதி காமிச்சிருக்கோம். டிக்குள்ளால போயிட்டுனா ஏகப்பட்ட இந்த மாதிரி கிளிப் ஆர்ட் எல்லாம் வச்சிருக்கு, நம்ம டிஃபால்ட்டா கொடுத்து வச்சிருக்கு. புரியுதா? டிக்குள்ளால போய் அதுக்குள்ளால போய் டிஸ்டருக்குள்ளால வந்த அப்புறம் உங்களால வந்து பார்க்க முடியும். கிளிப் ஆர்ட்குள்ளால போய் அதுக்குள்ளால நம்ம வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி செஷன்ஸ்ல கிளிப் ஆர்ட் எல்லாம் இருக்கு. இப்போக்கு வந்து மறுபடியும் காட்ல போயிடலாம். காட்ல போயிட்டுனா உங்களால வந்து இந்த மாதிரி பாருங்க ஏகப்பட்ட காட்ஸ் கிட்ட கேட்டகரிஸ் இருக்க கிளிப் ஆர்ட் எல்லாமே இங்க வந்துடும், ஆட் ஆயிடும். ஒரே நிமிஷம்.
இது எதுக்கு காமிக்குதுன்னா உங்க ரீஜன்ல வேணும் அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணா இந்த மாதிரி செய்யலாம். புரியுதா சார்? புரியுது சார். அதுதான் எங்க ரீஜனுக்கு அந்த இதுலயே வந்து எல்டிலயே பாத்தீங்கன்னா காலு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மாத்தினா ஒரு சிலது மாற மாட்டுது. சாரி. இப்போ இமேஜ் ஒரு சிலது இமேஜ் ஃபுல் சைடுல தான் எங்களுக்கு இது வேணும். இருக்கு கண்டிப்பா. அதுக்கு தான் சொல்யூஷன். எஸ் 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 எஸ். சரி, நம்ம இது வந்து டிக்குள்ளாலே போகணும். God. ஓகே, இங்க இருக்கு ஆல்ரெடி. இட்ஸ் ஹியர். பாருங்க, இந்த மாதிரி இருந்தா இது வந்து இங்கே தான் போடணும். புரியுதா? அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா? இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, பாருங்க இது எக்ஸ்போர்ட் எங்க போகுதுன்னு பாருங்க. இங்க பார்க்க முடியுமா? TC. ஓகே, அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது என்ன இருக்கு அது வந்து டெலீட் பண்ணி இது வந்து எப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணிடலாம். இது பின்னாடி இருக்கு இல்லையா? இது பாருங்க, இது வந்து இது வந்து போட்ட அப்புறம் இது வந்து சின்னதா பெருசா பண்ணோம் அந்த மாதிரி இங்கேயே பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி செஞ்ச அப்புறம் இது வந்து நமக்கு வந்து சின்னது பண்ணோம் அப்படி இருந்தா உங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரொபோஷனலி என்ன அந்த மாதிரி இது ஓகேங்க சார். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இது வந்து எங்க இது பாருங்க C1 MG குள்ளால எக்ஸ்போர்ட் பண்ணிட்டனா இது வந்து ஒரு மாதிரி கேக்கும் எங்க சேவ் பண்ணோம். அப்ப என்ன செய்யணும், இது வந்து உங்க டிரைவ் இல்லையா CD டிரைவ்ல சாரி E டிரைவ்ல தான் போடணும். உங்க ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறது அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இது சேவ் பண்ணிடுங்க அந்த இடத்துல. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் Dல தான் சாரி Eல தான் டெஸ்ட் குள்ளால தான் இந்த ஃபோல்டர் குள்ளால இது சேவ் பண்ணிடுங்க. போட்டோ 1 போட்டோ அந்த மாதிரி சேவ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து இதுக்குள்ளாலே என்ன நம்பர் இருங்க அது பாருங்க. என்ன நம்பர் இருக்கு? Cல 70013 CHD பாத்துட்டியா? இதுதான் இங்க வந்து அப்டேட் பண்ணோம். புரியுதா சார்? புரியுது. இங்க வந்து பார்த்துட்டுனா இப்ப வந்து என்னெல்லாம் நீங்க வேலை செய்யறது எல்லாமே வந்து ஈக்குவலால டெஸ்ட்குள்ள போய் டெஸ்ட் போட்டோஸ்குள்ள போயிட்டுனா இந்த MGF ஃபோல்டர் தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்துரும். எத்தனை எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கு அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இங்க வந்துரும். ஓகே, அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளாலே என்ன நீங்க மாட்ட போகிறது, நீங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ண போறே அது முதல்ல இங்க பாத்துடலாம். புரியுதா? எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். பட் என்ன சேஞ்ச் பண்ணோம் அது உங்களுக்கு தான், உங்ககிட்ட. புரியுதா? ப்ளீஸ் பின்னாடி ஓகே. எஸ் ஓகே. இங்க வந்து இந்த எஃபெக்ட்ஸ்ல குள்ளாலே இந்த கிளிப் ஆர்ட்டை மாட்டணும் அப்படி இருந்தா இந்த நம்பர் பார்த்துடுங்க 71003 CHD அப்படிதான் பார்க்கணும். அது கண்டிப்பா அப்பதான் வந்து அது அப்டேட் ஆகும். ஓகே சார், இப்போ வந்து 7003 CHD அந்த ஃபைலை வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்க. 71003 உங்களால வந்து பார்க்க முடியுமா? டெஸ்ட்குள்ளால போய் MGS இங்கே C1 மறுபடி C1 ஃபோட்டேஜ் MGF பார்க்க முடியுமா சார்? 71003 இது வந்து சேவ் பண்ணிடுங்க. எஸ், சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளிப் ஆர்ட் வந்து அப்டேட் ஆயிடும். இது வந்து மறுபடியும் இங்க இருந்து தூக்கி போட்டு பார்க்கலாமே. சேவர் 1 போட்டுடலாம். பார்த்துட்டா சார்? ஹலோ. ஓகே சார். அங்க எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். புரியுதா? கண்டிப்பா நீங்க இந்த இமேஜ் இருக்கும்ல விநாயகர், இது டபுள் கிளிக் பண்ணா அந்த உள்ள ஆட் பண்றீங்கல்ல கிளிப் ஆர்ட். இங்கேயா? இல்ல இங்க நம்ம ப்ராஜெக்ட் குள்ளால இங்க டபுள் கிளிக் கொடுத்தனா இந்த இடத்துல இந்த கேட்டகரி வச்சிருக்கீங்கல்ல நிறைய கேட்டகரி வச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் லோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே டேரக்டா தூக்கி நாங்க இழுத்துட்டு போயிட்டே தருவோம்.
எஸ் சார், இது வந்து உங்களாலே செய்யலாம் சார். நான் வந்து இல்ல சார், புரியுது எங்களுக்கு. நான் ஆட் பண்ணா ஒரு சிலது வருது, ஒரு சிலது இமேஜ் வர மாட்டேங்குது. அது எதுக்கு? அதுக்கும் காரணம் இமேஜ் இருக்கலாம். வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்களா? இது வந்து கண்டிப்பா இங்க வந்து என்ன செய்யணும், இப்ப வந்து இந்த கிளிப் ஆர்ட் பாத்தீங்கன்னா நிலங்குது இங்க இருக்குதுன்னே தெரியல. நான் எழுதி சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நான் எடுத்து வச்சேன், நான் எங்க எடுத்து வைக்கிறேனோ அதுதான் காமிக்குது ஒழியா அந்த இமேஜ் எங்க இருக்குதுன்னு காமிக்க மாட்டேது. ஓகே ஓகே. இல்ல பிக் வந்து தெரியுமா? இப்பக்கு வந்து இந்த மாதிரி இப்ப இந்த பேக் டிராப்ல இந்த விநாயகர் எடுத்துட்டு இந்த கிளிப் ஆர்ட் வச்சீங்கல்ல, முன்னாடி நலுங்கு, அந்த இமேஜ் எங்க இருக்குதுன்னே தெரியல. இதுல எப்படி ஆட் பண்றது நானு? ஓகே, அது வந்து உங்க மெஷின்ல நான் வந்து பாத்துடலாம் சார் தனியா. புரியுதா ரமன் சார்? புரியுது. ரமன் சார் இருக்குல்ல, லைன்ல இருக்கா? கேலக்ஸி யாரு? ஓகே, ஆட் பண்ணிடுங்க கேலக்ஸி சார். ஓகே, இப்பக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். புரியுதா சார்? அது பண்ணிடுறேன் சார். ஓகே, எனக்கு புரியுது. இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கிளிப் ஆர்ட் எல்லாம் ஒரு இடத்துல இப்ப விநாயகர் கார்டன் ஓவர்மெண்ட்னா வந்துருது. மத்த கிளிப் ஆர்ட் எதுவும் வர மாட்டேது. மெயின் அந்த நிலங்குது, அப்ப என்ன செய்யலாம்? டைம் இது. ஓகே, அதுக்கு அந்த மாதிரி இருந்தா உங்களால வந்து இதுக்குள்ள ஏத்தலாம். அது எப்படின்னு நான் காமிச்சிடலாம் சார். பாருங்க, அப்படி இருந்தா அந்த இதுக்குள்ள இமேஜ் நான் கிளிப் ஆர்ட்ல போய் ஒவ்வொன்றும் ப்ளே பண்ண தெரியுது இல்லை. இதுக்குள்ள இன்புட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இங்க டிஸ்பிளே காமிக்குது இமேஜ். அந்த MFHC ஃபைல இதுக்குள்ள மட்டும் தான் தெரியுது பிளேல. எனக்கு எதுல எந்த இமேஜ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது சிஸ்டத்துல பார்த்தா ஓபன் ஆகுது இல்ல, இதுக்குள்ள ஆட் பண்ணா மட்டும்தான் தெரியுது. அது வந்து உங்களுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும் சார். உங்களுக்கு வந்து கத்திக்கு வைக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த 10 கிளிப்ஸ் கொடுக்குறீங்க, இது இருக்குது. மத்த கிளிப் ஆர்ட்லாம் ஓபன் ஆகுது, ஒரு சிலது ஓபனே ஆகுறது. அதுலயும் அது வந்து பண்ணா வர மாதிரி ஒரு சிலது வச்சிருக்கீங்க. இப்ப டைரக்டா போட்டோ ஆர்ட்டுக்கு போனா ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. இல்ல, ஒரு மாதிரி இல்ல. இதுக்குள்ளால கண்டிப்பா PNG TGA எல்லாமே வந்துடும் சார். எல்லா ஃபார்மேட்ஸும் இதுக்கு சப்போர்ட் ஆயிடும். பாருங்க, இதுக்குள்ளால இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா? பாருங்க, BMP MGF பாத்துருக்கா? இத்தனை ஃபார்மேட்ஸ் வந்து உங்களால வந்து சேவ் பண்ணி எந்த போட்டோஷாப்போ இல்லைன்னு வந்து டவுன்லோட் பண்ணி உங்களால வந்து எந்த ஃபோல்டர்ல நீங்க Galaxy M31 ப்ளீஸ் உங்க நம்பரை சேஞ்ச் பண்ணுங்க, நேம் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ளால போட்ட அப்புறம் சார் இங்க வந்து நியூ இல்லையா? இந்த மாதிரி நியூ அப்புறம் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பார்த்து இங்க வந்து ஆட் பண்ணோம் முதல்ல. புரியுதா? எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது எந்த இடம் டில வந்து ட்விஸ்டர்ல வந்து கிளிப்கார்ட்டுக்குள்ளால தான் நீங்க போடணும் அந்த ஃபோல்டர். புரியுதா? ஒருவேளை நீங்க செய்யணும், நீங்க வந்து ஏதாவது கிளிப்கார்ட் எல்லாம் டிசைன் பண்ணி PNG ஃபார்மேட் இல்லைன்னு வந்து TGA ஃபார்மேட்ல வந்து நீங்க முதல்ல டிசைன் எல்லாம் பண்ணி கட் எல்லாம் பண்ணி எல்லாமே செஞ்ச அப்புறம் அந்த ஃபோல்டர் வந்து எங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து டிக்குள்ளால ட்விஸ்டருக்குள்ளால கிளிப்கார்ட் பாருங்க இந்த மாதிரி. புரியுதா? அங்கதான் போடணும் அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. அப்படி இல்லைன்னு வந்து நீங்க எந்த இடத்துல போடலாம், அப்படி எதுவும் இல்லை இந்த மாதிரி இங்கேதான் போடணும் அப்படி இல்லை. பட் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது டிக்குள்ளால வந்து இந்த மாதிரி டிக்குள்ளால வந்த அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யணும், ட்விஸ்டருக்குள்ளால போய் அப்புறம் அதுக்குள்ளால கிளிப் ஆர்ட் அந்த இடத்துல வந்து அந்த ஃபோல்டர் இருக்கணும். புரியுதா சார்? முதல்ல இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கதான் அந்த ஃபோல்டர் போட்ட அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி PNG நம்ம கேட்கறதும் ரெக்கமெண்ட் பண்றதும் PNG தான். புரியுதா சார்? PNGக்கு வந்து MGFல அது பண்ண MGFனா வந்து மோனோகிராஃபிக் ஃபைல். அது வந்து கண்டிப்பா இதுக்குள்ளால S-Toneல போட்ட அப்புறம் நீங்க வந்து கட் பண்ணி எல்லாமே பண்ணி என்ன செய்யலாம், அங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து MGF கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு MGF இல்லாம உங்களுக்கு வந்து PNG வேணும்னு தான் பண்ணிடலாம். அது வந்து போட்டோஷாப் யூஸ் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, அது செஞ்ச அப்புறம் அந்த ஃபோல்டர் வந்து இந்த கிளிப்கார்ட்டுக்குள்ளால வந்து போடணும் முதல்ல. ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளால வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் செஞ்ச PNG வந்து போட்டு என்ன செய்யலாம், இந்த மாதிரி அந்த கேட்டகரி இங்க செட் போட்டு ஆட் பண்ணிடலாம். புரியுதா? இங்க வந்து செட் பார்ட் பண்ணி இங்க ரைட் கிளிக் கொடுத்தனா இந்த மாதிரி வந்துடும் பாக்ஸ். ஓகே, இது வந்து செட் பார்ட் கொடுத்துடலாம். புரியுதா சார்? அந்த மாதிரி செஞ்ச அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், எத்தனை கிளிப் ஆர்ட் நீங்க அந்த அதுக்குள்ளால நீங்க வந்து டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி காமிச்சிடும். புரியுதா? அப்ப எங்க வேணும்னா என்ன ப்ராஜெக்ட் வேணும்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளால ஓபன் பண்ணி இது வந்து கண்டிப்பா இங்க வந்து பாக்குறதுக்கு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இங்க பிரைவேட் மீடியா எங்க இருந்து இந்த எஃபெக்ட்ஸ் உடைய கண்டென்ட் யூஸ் பண்றது. புரியுதா? அதுதான் உங்களுக்கு புரிஞ்சு வைக்கணும். ஜேம்ஸ் சார் சொல்றது புரியுதா? இப்ப வந்து இங்க பாத்துட்டுனா இங்க பாருங்க டீல் தான் எல்லாமே இருக்கு மிக பட் இங்க வந்து பாத்துட்டுனா என்னன்னா இங்க பாருங்க ஈலி தான் இருக்கு இந்த ஃபைல். புரியுதா?
இந்த ஃபைல் இப்போக்கு வந்து இந்த நம்ம ஒரு வேலை இந்த வேலை செய்யும்போது எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வேலை செய்யறது ஆரம்பிச்சிருக்கோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதற்கு சம்பந்தமா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த இடத்துல இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல தான் இது வந்து சேவ் ஆயிடும். புரியுதா? அது வந்து இங்க தான் அவங்க பார்த்து புரிஞ்சிருக்கணும். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஃபைல் எங்க இருந்து வருது, டெஸ்ட் C1. நம்ம எப்ப நம்ம புது நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த ஃபைல் நேம் எங்க போடுறது, எந்த இடத்துல நம்ம போடுறது, அங்க இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் நீங்க சொல்லிட்டீங்க. இது இப்ப இந்த அடுத்த ப்ராஜெக்ட்ல திருப்பி இழுத்து வச்சீங்கன்னா அந்த பழைய ஒர்க் ஆகும். இது வந்து அங்கதான் சேவா இருக்கும் சார். எஸ். இப்ப நான் திருப்பி இந்த இமேஜ் நான் வேற ப்ராஜெக்ட்ல எடுத்து வைக்கணும்னா இந்த ப்ராஜெக்ட் தூக்கிடுறோம், உடனே டெலீட் பண்ணிடுவோம் முடிஞ்ச உடனே. ஓகே. அப்ப திருப்பி ஒவ்வொரு டைம் மாத்தணுமா? இல்லையா, அது ப்ராஜெக்ட்ல இருக்கிறது வந்து அது அதே இடத்துல. சரி சரி சாரி சார், சாரி ஜேம்ஸ் சார், சாரி டு டிஸ்டர்ப். இப்போக்கு வந்து அதுக்கு பொருத்தம் இல்லைன்னு வந்து அதுக்கு நம்ம வந்து ஒத்துட்டு எப்படி வேலை செய்யலாம் நான் காமிச்சிடல. இங்க ஒத்துட்டுனா நீங்க வந்து இப்ப சொல்றது என்னன்னா, நான் வந்து முதல்ல நீங்க சொல்றது கேள்வி முதல்ல கேட்கலாம். இப்போக்கு வந்து நீங்க ஒரு வேலை செய்யறதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் ஓபன் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே. அப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிச்சுக்கு அப்புறம் இது வந்து தூக்கிடுச்சு. ஓகே. அப்போ வந்து மறுபடியும் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்க்கு வந்து செய்யணுமா? புரியுதா? நம்ம வந்து எப்படின்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நிலங்க இருந்துச்சு, அதே ஃபுட்டேஜ்ல அப்படியே சேவ் ஆகுமான்னு கேக்குறேன். இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் சார். இது வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், இது ஒரு பக்கத்துல ஒரு சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, பாருங்க. ஓகே. ஒரு வேலை நீங்க இப்ப செஞ்ச அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸை மாத்தி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டே, ஓகே, கணேஷ் பகவான் இல்லைன்னு வந்து ஏதாவது வேர்ட் இருந்தா அது வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ணி நீங்க என்ன செஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த மறுபடியும் இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படி இருந்தா உங்களால என்ன ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்குன்னா இங்க பார்க்க முடியும், சேவ்னு ஒண்ணு இருக்கு, பாத்துட்டியா? இது வந்து கேட்டகரைஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிடலாம். புரியுதா? இது எத்தனை எஃபெக்ட்ஸும் எத்தனை கிராபிக்ஸும் போட்டு உங்களால வந்து சேவ் செஞ்சு வச்சிடலாம். நம்ம கொடுத்து வச்சிருக்கிறது அப்படியே இருக்கும். நீங்க செஞ்சு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி வச்சு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து தனியா வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடலாம். புரியுதா சார்? இதுதான் இதோட அட்வான்டேஜ். எப்ப வேணும்னா அந்த நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி சேவ் ஆஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களால வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். புரியுதா சார்? இதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜ். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிமிஷம் இருக்கும் கத்திக்க வைக்கிறதுக்கு, பட் உங்களுக்கு வந்து புரிஞ்சு வச்சுதா கண்டிப்பா உங்களால வந்து தாராளமா. எஸ் சார். இதெல்லாம் மாத்திடுறேன் சார். இந்த போட்டோ ஆர்ட்ல டைரக்டா ஓபன் ஆகுது இந்த எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாவே பாதிக்கு மேல. எனக்கு அந்த போட்டோ ஆர்ட்ல ஓபன் பண்ண உடனே கிளிப் ஆர்ட் பார்த்தனே அது எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த இமேஜ்லாம். இப்பக்கு புரிஞ்சிருக்கா? இப்பக்கு வந்து புரிஞ்சிச்சு சார். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் மாத்தணும்னா இதுக்கு தான் டிலே ஆகுமே, நிறைய டிலே ஆக மாட்டேங்குது. ஒவ்வொன்னு ஆட் பண்ணி இந்த இதுல நியூ வால்யூம்ல போயிட்டு எல்லாம் ஆட் பண்ணி கிளிப் ஆர்ட் அதுல வைக்கணும்னா ஏகப்பட்ட டைமிங் ஆக மாட்டேங்குது. ஓகே. கிளிப் ஆர்ட்டுக்குள்ள எனக்கு அந்த ஒரே இதுக்குள்ள வர மாதிரி வச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் எனக்கு. அதான் நம்ம இது கொடுத்து அப்படியே செலக்ட் பண்ணி இங்க ஒவ்வொரு கிளிப் ஆர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் தான் செலக்ட் ஆகுது. 2 இமேஜ் தான் செலக்ட் ஆகுதுனா? அதுல இதுல போனீங்கன்னா ட்விஸ்டர்ல கிளிப் ஆர்ட்னு வருது. இதுல அப்படி ஆகலையே ரமன் சார். அது நான் பாத்துடலாம் சார். அது வந்து நீங்க சொல்ற வரையும் இப்பக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டுனா உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம். ஜேம்ஸ் சார், நோட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க வந்து உங்க நம்பர் கொடுத்துட்டா நான் மறுபடியும் முடிச்சுக்கு அப்புறம் நாங்க வந்து கேட்கலாம். உங்களுக்கு வந்து போன் பண்ணி கேட்கலாமே. நம்பர் கொடுத்து வச்சுங்க, சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டுடுங்க சார், கான்டாக்ட் நம்பர். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்தா கண்டிப்பா அதுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து சப்போர்ட் பண்ணிடும், பதில் சொல்லிடும். ஆனா உங்களுக்கு எனி டெஸ்ட்லயே போட்டு உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துடும். ஒரு வேலை அது செய்யாம இருக்கலாம், இல்லச்சுக்கு வந்து அதுக்கு சம்பந்தமா ஏதாவது தகராறு இருக்கலாம், அப்படி நல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதோட ஜென்யூன் சொல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சார் உங்க வேலை செய்யறது. ஓகே ரமன் சார், ஏதாவது பேசணுமா ரமன் சார்? இல்ல சார், சொல்லுங்க. அவர் பொறுத்த வரைக்கும் மொத்தமா சொல்றாரு. அந்த மொத்தமா தரத்துலனா நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்போம். கார்டுனா கார்டு, எஃபெக்ட் ஒவ்வொரு கேட்டகரியே பிரிச்சுட்டு இருப்போம். ஏன்னா மொத்தமா போட்டோம்னா என் நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றதால
காடு ஹல்தி அப்படிங்கிறது போட்டோ ஆர்ட்ல பிரிச்சிருப்பாங்க. அதேதான் சார், எல்டி தான் நான் கேட்டது. எல்டி இமேஜ் இப்ப புது பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த எல்டி இமேஜ் எங்க இருக்குது? அந்த இதுல வரல எல்டின்றதுல அந்த எல்டி இமேஜே காமிக்க மாட்டேது. அவரு காமிச்சுதான் நம்மளால வந்து கத்திக்கணும் ரமன் சார். அவர் இல்ல, அதுக்குதான் இங்க சொல்றாரு. இந்த கேட்டகரி இங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருங்க. இங்க இப்ப எக்ஸாம்பிள் அந்த விநாயகர் இருக்கு இல்லையா, இதோட ஃபுட்டேஜ் எங்க இருக்குன்றது ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கணும். நீங்க அந்த எஃபெக்ட் கிரியேஷன்ல இந்த கேட்டகரி எங்க முதல்ல கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். அது அதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த எஃபெக்ட்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுது, கார்டை தான் இப்போ சேஞ்ச் பண்ண போறோம் பண்றதா இருந்தால், ஓகேங்களா? அதுல இங்க இன்னொன்னு 2 ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அத வந்து அதனாலதான் அது அதர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஒரே இதுல வச்சுட்டோம்னா நம்ம செலக்ட் தேடுறது கஷ்டம். அந்த ஒரே எஃபெக்ட்லாம் கேட்கல எனக்கு. இப்போ கார்டுன்றது தனி ஃபோல்டர், தனி கார்டுக்குள்ளே எல்லாமே கார்டு ஆகுது. ஆமா இருக்கும். அது இன்னொன்னு என்ன, எல்டின்றது எல்டின்றதே வரமாடுது. தனித்தனியா வச்சிருக்கீங்களே, எல்டி எல்ஜி எல்டி எல்டி இங்கிலீஷ் இப்படின்னு வச்சிருக்கீங்க. ஆமா, அது ஒரு ஃபோல்டர்ல அந்த இதுல வரமாட்டேங்குது. இல்ல கார்டு மாதிரி எல்லாம் ஒரே ஃபோல்டர்ல வரமாட்டேது. ஓகே, அது பாக்குறதுக்கு இருக்கு விஷயம் சார். ரமன் சார் புரிஞ்சிருக்கா? அவர் சொல்றது என்னன்னா அந்த நான் பாத்துட்டேன். கார்டு வந்து ஓகே, எல்லா கார்டும் ஒரே இடத்துல இருக்குது. ஒரே கார்டு நான் மாத்திக்கிறேன் எல்லா கார்டுமே. ஓகே, புரிஞ்சிருங்க சார். நான் பாத்துடலாமே. நம்ம வந்து மஷின் கொடுத்துட்டா நான் எனி டெஸ்க்லயே போட்டு நான் பாத்துடலாம் அந்த இஷ்யூ. உங்க நம்பர் கண்டிப்பா நீங்க போட்டுடுங்க சாட் பாக்ஸ்ல. கண்டிப்பா நம்ம செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால வந்து பார்க்க முடியும் சார். ஓகே ஓகேங்க சார், கண்டிப்பா நான் பாத்துடலாம். ஓகேங்க சார், நம்பர் போட்டுடுங்க ப்ளீஸ். நம்பர் போட்டுடுங்க. ஓகே ஓகே, இந்த போட்டுங்க. ஓகே, மீதி இந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் தாராளமா. இப்பக்கு வந்து ஜெயந்த் சாருக்கு புரிஞ்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி மாத்தணும்னா இந்த மாதிரி போயிட்டுனா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே, இப்ப டைம் பீங் ஓகே ஓகே, இது புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது புரியும்னு நினைக்கிறது. ஆனாலும் வந்து எல்லாம் கிட்ட சொல்லிட்டேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு பிரைவேட் மீடியால இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். ஏஸ்டன் ஓபன் பண்ணி இங்கே போய் அதை ப்ரொஜெக்டை பார்த்த அப்புறம் எங்கே இது கண்டிப்பா இங்க வந்து பார்க்க முடியும். உங்களால வந்து மேலே டெஸ்ட் C1 ஃபுட்டேஜ் MGF இந்த ப்ராஜெக்ட்ல தான் மாற்றணும். நம்ம கொடுத்து வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேற இருக்கும். நம்ம டிஃபால்ட் கொடுத்து வச்சிருக்கு, அது சேஞ்ச் பண்ணிட்டுனா ஆகாம இருக்கும். புரியுதா? இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஃபைல் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே வருதுன்னா பார்த்துருங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்க எஃபெக்ட்ஸ்குள்ளாலையும் அப்டேட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஓகே, மீதி ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இந்த காம்போசிஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கலாம். இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு திடீர்னு வந்து 1 டேல வந்து இந்த மாதிரி 3 to 4 hours எடிட்டிங் இருந்தா அது வந்து சீக்கிரமா நிமிஷத்துக்குள்ளால வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் காம்போசிஷனோட மிக மிக அட்வான்டேஜ். ஓகே, கேள்வி இருந்தா கேட்கலாம் தாராளமா. எஸ் சொல்லுங்க சார். காம்போசிஷன்ல அந்த ஃபுட்டேஜ் நம்ம ஓபன் பண்றோம்ல, ஃபுட்டேஜ் வீடியோ ஃபைல் பின்னுக்குள்ள ஓபன் பண்றோம். ஓகே, அது வந்து டோட்டலா ஒரு ஃபைல பண்ணிடுறோம். ஒரு ஃபைலா பண்ணிடணும். எஸ், பண்ணிடுறோம். எடுத்து அந்த ஒரு ஃபைல மட்டும் வச்சா எல்லா இதுவும் வருது சீக்வென்ஸ். இடியில டபுள் கிளிக் பண்ணி இந்த ஃபைல் வேணாம் அப்படின்னு டெலீட் பண்றோம். ஆனா வந்து இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் லென்த்தா இருக்கும்ல ஒரே ட்ராக், இதுல வந்து ஒரு கிளிப் இல்ல ஸ்லோ பண்றோம், இல்ல ஃபாஸ்ட் பண்றோம், இல்ல ஒரு ஃபைல் டெலீட் பண்றோம். டெலீட் பண்ற ஃபைல் இது லாஸ்ட்ல வந்து உட்காருதுங்களே. டெலீட் வந்த ஃபைல்ஸ் என்ன லாஸ்ட் வந்து இப்ப இந்த இடையில 2-3 இப்ப இதுல ஒரு 4-5 ஃபைல் டெலீட் பண்ணுங்க. இடையில 4-5 ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிடலாம். இத்தனை போதுமா? இது சேர்த்து விட்டுருங்க. இது சேர்த்து விட்டுடலாமா? ஓகே, இப்ப சேவ் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்ல லாஸ்ட்ல உட்காருதுங்களே. இது வந்து ஆட்டோமேட்டிக் இது அப்டேட் ஆயிடும். இது சின்னதா ஆயிடும். இதுல அந்த டெலீட் பண்ண ஃபைல் லாஸ்ட்ல உட்காருது பாருங்க. டெலீட் பண்ணி ஃபைல் லாஸ்ட்ல உட்காருமா? அந்த கார்டு அந்த சாமி கும்பிடுறது பாரு லாஸ்ட். இல்ல, இது வந்து என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் இல்ல நான் போட்டு வச்சிருக்க காப்பீஸ் தான். அதனால அந்த மாதிரி இருக்கும். என்னோட பக்கத்துல ஒரே நிமிஷம் இது பாருங்க. இது லாஸ்ட்ல கடைசியில என்ன இருக்குன்னு பாத்துடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிப் வந்து அப்புறம் இது பாருங்க, இது லாஸ்ட் தான். ஓகே, இது லாஸ்ட். ஓகே, இது வந்து நான் டெலீட் பண்ணிடலாம். நான் சென்டர்ல தான் சொன்னேன். எதுப்பா?
இதுல இப்ப 4 ஃபைல் டெலீட் பண்ணா அந்த லாஸ்ட்ல அந்த ஃபைல் வருது. இதுக்குள்ளால இருந்து 4 ஃபைல் டெலீட் பண்ணிடலாமா? சென்டர்ல சென்டர்ல டைம்லைன் சென்டர். சுனில் அது இல்ல சுனில் அவர் சொல்றது. ஹலோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைனலா என்ன இருக்கு, நீங்க அந்த டெலீட் பண்ணீங்க இல்லையா? இப்போ ஃபைனலா வந்து இப்போ இந்த மாப்ல நடந்து வர ஷாட் தான் இருக்கு இதுல. அப்ப இங்க நடந்து வர ஷாட் தானே இருக்கணும். நீங்க டெலீட் பண்ண ஃபைல் இங்க லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதுதான் சொல்றாரு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் நடுவுல ஒரு கிளிப் வந்து புரிஞ்சிருங்க சார். வேண்டான்னு தூக்கிட்டு இருப்பேன். இல்ல ஸ்டார்டிங் ஃப்ரேம் சரி இருக்காது எடுத்துட்டு இருப்பேன். அப்ப அது வந்து என்ன ஆகும், எண்ட்ல வந்து நிக்குது. நம்ம தூக்கி தெரியாம அப்படியே விட்டுறலாமல்ல அது. நான் தெரியாம அப்படியே எஃபோர்ட் வச்சிட்டு போயிட்டே இருந்தா அது அப்படியே நின்னுட்டு அந்த மாதிரி 2 கிளிப் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கேமரா 1 கேமரா 2ன்னு வச்சிட்டு ஏதோ கண்டினியூஷன் வச்சாங்கன்னா நடுவுல இது மாட்டிக்கும். தெரியாம ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா. ஓகே ஓகே ஓகே. நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமா. இப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இத நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து கிளிப்ல காட்டக்கூடாது ஃபர்ஸ்ட். இப்போ இங்க இது வந்து டைம்லைன் கிளிப்ல இருந்து நம்ம தூக்கிடுறோம். இப்போ இந்த இடத்துல இந்த கிரீன் சிக்னலே வரக்கூடாது. பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு கிரீன் சிக்னல் இருக்கும் பாருங்க. நம்ம அந்த டைம் லைன்ல அப்ளை ஆயிருக்குன்றத காட்டும். இங்க இல்ல பின்ல இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. ஆனா இது 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 இந்த ஃபுட்டேஜ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரமன் சார், என்னோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் ரெபிடேஷன் இருக்கு. புரியுதா? அதே காப்பி தான். ஃபுட்டேஜ் ரெபிடேஷன் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, புரியுது. இப்போ நீங்க மறுபடியும் வேணா ஃப்ரெஷ்ஷா வைங்க. எல்லாமே டைம் லைன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு வைங்க. ஒரே நிமிஷம். அப்படி செய்யலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா வைங்க சொல்றேன். இது வந்து சால்வ் ஆயிடுச்சு. நம்ம வந்து 8.5 வெர்ஷன் வருது இல்லையா சார்? அது சரியாயிடுச்சுன்றீங்களா? அது வந்து பண்ணி வச்சிருக்குங்க நம்ம 8.5 வெர்ஷன்ல இது சால்வ் பாத்துடலாம். கண்டிப்பா நம்ம மறுபடியும் பார்க்கலாம் சார். ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா இது வந்து பாத்துருக்கோம். இது வந்து நோன் சொல்யூஷன், இது பக். அது வந்து செஞ்சிட்டு இது வந்து சொல்லுங்க. இப்போக்கு வந்து மறுபடியும் இது வந்து நம்ம இங்க இருந்து தூக்கிட்டு டைம்லைன்ல இருக்கிற மாதிரியே காட்டுது. இது வந்து செலக்ட் ஆயிட்டு இருக்கு. புரியுது? எஸ். இப்போ டைம்லைன்ல இருந்து எல்லாமே தூக்கிட்டீங்க, டெலீட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? கரெக்டா. ஓகே. அப்ப ஆனா இப்போ இது டைம்லைன்ல வர மாதிரி காட்டுது. கிரீன் சிக்னல் இருக்கு ஃபிலிம். எஸ். ஓகே. புரிஞ்சது சார். கண்டிப்பா இது வந்து பக் தான். இதுவும் வந்து 8.5ல வந்து எல்லாமே வந்து எல்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம் சார். நம்ம வந்து வெர்ஷன் வர்றது இல்லையா, அதுக்குள்ள இதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கு. இது நோன் தான், இதுவும் நோன் தான். இது வந்து ஹைலைட் ஆயிருக்கு. இப்போக்கு வந்து ஜேம்ஸ் சார் கண்டிப்பா புது வெர்ஷன் வரப்போறே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 6th வரப்போற 6th வந்து நியூ வெர்ஷன்ஸ். கண்டிப்பா அதோட வெபினார் இருக்கு. நீங்களும் ஜாயின் ஆயிடுங்க. கண்டிப்பா அது வந்து ஹிந்தியிலும் தமிழிலும் எல்லாமே இருக்கு. அன்னைக்கு வேணா அன்னைக்கு வந்து உங்களால வந்து ஜாயின் ஆயிடலாம். ஓகே. ஸ்கிரீன் பார்க்க முடியுமா? பார்த்தது சார். ஓகே சார், ஆல்ரெடி நான் ஜாயின்ட்ல கொடுத்துருக்கேன். ஹிந்தியில இருக்கும்போது ஜாயின்ட் கொடுத்தேன். ஓகே. மறுபடியும் தமிழுக்கு ஜாயின்ட் கொடுக்கல. அது தமிழ்லும் வரப்போற இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. யூடியூப் சேனல் நான் யூடியூப் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்டேட் டெய்லி அப்டேட்ல தான் இருக்கேன். குட் சார், थैंक यू சார். இத்தனைக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். அதுக்கு அது ஆல்ரெடி டிக் பண்ண அலாரம் வர மாதிரி வச்சிருக்கிறேன். கிரேட் நோட்டிஃபிகேஷன் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் அதுல அலாரம் வர மாதிரி இப்ப வச்சிருக்காங்களே ஹிந்தில புதுசா. குட் சார். கண்டிப்பா நீங்க வந்து இது பாத்துடுங்க. மறுபடியும் இதோட என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ ரமன் சார் நீங்களால வந்து பாத்துடலாமே. இந்த மாதிரி 8th Janல மறுபடி நம்ம இதோட தமிழ் வெர்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? நம்ம வந்து என்னெல்லாம் வெர்ஷன்ஸ்குள்ளால என்னெல்லாம் அப்டேஷன் பண்ணிருக்கோம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் புதுசு இருக்கு எல்லாமே சேர்ந்து இதோட செஷனே இருக்கு. அன்னைக்கு நீங்க வந்துடுங்க. கண்டிப்பா உங்களால வந்து தாராளமா இப்பக்கு என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கு அதுக்கு மிக அப்டேஷன்ஸ்குள்ளால செஞ்சு வச்சிருக்கு இது 8.5ல. கண்டிப்பா நீங்க பாத்துடுங்க. எது இருந்தாலும் வெபினார்ல வந்துடுங்க 6th அப்பக்கும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம். வந்து பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் புதுசு வந்திருக்குன்னு ஒரு அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். மீதி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா தமிழ்ல நானே சொல்லி கொடுத்துடலாம். அப்புறம் ஓகே அதுக்குள்ளால என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ என்னெல்லாம் அட்வான்டேஜ் கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம். எந்த ப்ராடக்ட்லும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இருக்கு சார். கண்டிப்பா அது வந்து மிராக்கிள். வந்து பாத்துடுங்க. ஒரு வேலை பார்த்துட்டுனா உங்களுக்கு புரியும். ஓகே சார். அப்படியே இந்த கொஞ்சம் இந்த என்னென்ன கிளாஸ்ன்றது ஒரு மெசேஜ் அப்படியே ஓனருக்கு தட்டிட்டீங்கனாலும் பரவாயில்ல. என்னென்ன கிளாஸ் இருக்கு எல்லாமே நம்ம போட்டு வச்சிருக்கோம் சார். உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரெஜிஸ்டர். எங்க ஓனர் மொபைலுக்கு வந்ததே இல்லை, நான் பார்க்கல.
சொல்றது இல்ல எல்லாவுக்கும் நம்ம எத்தனை ரெஜிஸ்டர்டு ஆளுகள் இருக்கோ, நம்ம கண்டிப்பா நீங்க வந்து முதல்ல உங்க இமெயில் ஐடி வந்து கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் முதல்ல. அப்பதான் உங்களுக்கு வந்து சிந்தாமணி சார் அவர்களுக்கும் இல்லைன்னு வந்து நம்ம மொனார்க் கம்பெனியோட சைட்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ். ரமன் சார் அதை சொல்லி வச்சிருக்கா நீங்க? அது நீங்க கண்டிப்பா சார் அங்க ட்விஸ்டர் ஹெச்டி குரூப்ல இருக்கீங்க இல்லையா? இருக்கீங்களா சார் நீங்க? அதுல போட்டுருப்பாங்களே. ஜேம்ஸ் சார் ட்விஸ்டர் ஹெச்டின்னு ஒரு குரூப் ஒன்று இருக்கு, அதுல போட்டுறோம். அப்புறம் தர்மபுரி குரூப் அதுலயும் போட்டுறோம். சரிங்க. அந்த அந்த குரூப்ல கம்பல்சரி போட்டுருவாங்க சார். தனியா இண்டிவிஜுவலா வராது உங்களுக்கு, அந்த குரூப்ல இருக்கும் உங்களுக்கு. அந்த அந்த குரூப்ல உங்களுடைய ஓனர் இதுவும் இருக்கு சார் அதுல. அப்படிங்களா? ஆமா ஆமா. அப்படி வேணும்னாலும் உங்களுடைய நம்பர் வேணும்னா இது ஒரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு இது கொடுத்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. சரி ஓகேங்க. அப்படி உங்களுக்கு தனியா வேணும்னா இந்த நம்பர்லயே உங்களுக்கு எடுத்துலாம். எந்த நம்பர் புரியுதா? இந்த மாதிரி காமிச்சிடலாமே. நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நீங்க இருக்கு. இத வந்து பாருங்க, இப்ப வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். பாருங்க, பார்க்க முடியுமா? இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பி விடுங்க. ஓகேங்க. அது வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாவது ரிலீஸ் ஆனாலோ, இல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்தாலோ, இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும்போது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ப்ராடக்ட் இந்த நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருங்க சார். நோட் பண்ணீங்க? நோட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் உங்களால இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு நீங்க வந்து பழகணும் சார். எப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து மேக் இன் இந்தியா ப்ராடக்ட். அப்ப தாராளமா உங்களுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்கலாம், அதுக்கு செய்யாம இருக்கலாம், அதோட வேலை சம்பந்தமா தாராளமா டவுட்ஸ் இருக்கலாம். எது இருந்தாலும் நீங்க வந்து இந்த செஷன்லயே கேட்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அதோட பதில் கேட்க முடியும். இல்லைன்னு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். புரியுதா சார்? எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வந்து இந்த செக்ஷனுக்குள்ளால நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். ஓகே சார். அசோக் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஓகே சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் சேவ் பண்றதுல வந்து நிறுத்திட்டீங்க, அப்படியே பாதை நிறுத்தி வேற இதுக்கு போயிட்டீங்க. அந்த காம்போசிஷன் எஃபெக்ட் சேவ் பண்றதுல ஓகே, நான் காமிச்சிடலாமே? இது எப்படி அது காமிச்சிடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அவ்வளவுதானே? அவ்வளோதான். ஓகே சார். அண்ட் லோவர் பண்ணிடுச்சு நான் ஹேண்ட். ஓகே, நான் காமிச்சிடலாம். இப்போக்கு வந்து மறுபடியும் நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். தாராளமாக எல்லாருக்கும் புரியும். நான் மறுபடியும் காமிச்சிடலாம். இப்போக்கு வந்து இந்த மாதிரி காம்போசிஷனை வந்து எப்படி சேவ் பண்ணுறது இப்போ மறுபடியும் காமிச்சிடலாம். இந்த பின்குள்ளால் இருக்க அத்தனை கிளிப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு தனியாக டைம்லைன் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த டைம்லைனை தூக்கி வந்து முதல்ல வீட்ரேக்குள்ளே போட்ட அப்புறம் அதுக்கு சம்பந்தமா என்ன காமிச்சிட்டு இங்கே வந்து காம்போசிஷனுக்குள்ளால இருக்கிறத அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பார்த்த அப்புறம் அதுக்கு என்ன டைம்லைனில் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்த அப்புறம் அதுக்கு சம்பந்தமாக என்ன காம்போசிஷன் இருக்கோ அந்த காம்போசிஷனில் கேட்டகரி போய் அப்புறம் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்க காம்போசிஷனை இங்கே ஆட் பண்ணிடலாம். ப்ளே ஹெட் பொசிஷன் அந்த இடத்துல வச்சிடணும். ப்ளே ஹெட்டு அப்புறம் வந்து எஃப்எக்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணி ஆடியோ ட்ராக் 0 ஆடியோ 1 இது எதுக்குன்னா நம்ம வந்து ஆடியோ மிக்சிங் பண்ணுறதுக்கு தான் ஷஃபல் பண்ணோம் அப்படின்னா சொல்லியிருக்குது. நான் ஆடியோ 0 ஆடியோ 1 ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் வந்து ஆடியோ 0 செலக்ட் பண்ணி போடணும். செகண்ட் காம்போசிஷன் வந்து ஆடியோ 1 செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ தான் உங்களால் வந்து ஆடியோ மிக்ஸ் பண்ண முடியும். புரியுதா? ஆடியோ ஃபேட் இன் ஃபேட் அவுட், அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. ஓகே, மீதி என்னன்னா எஃபெக்ட்ஸ் ட்ராக் தான் நம்ம வந்து காம்போசிஷன் யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட்ஸ் ட்ராக் முதல்ல செலக்ட் ஆகிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, காம்போசிஷன் யூஸ் பண்ணும்போது இது செலக்ட் பண்ணி அப்புறம் என்ன செய்யலை, இந்த மாதிரி நான் காமிச்சிட்டு செலக்ட் கொடுத்துட்டேன். இங்கே ஒன்றும் வந்து பின்குள்ளால பார்த்துட்டுனா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்து வச்சிருக்கு. இங்கே இதுவும் கிளிக் பண்ணிட்டுனா இது வந்து காம்போசிஷன் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துனா இங்கே வந்து திடீர்னு வந்து நம்ம டைம் லெவலுக்குள்ளால வந்துடும். அதுக்கு நான் காமிச்சிட்டேன் முதல்ல அதோட ஆடியோஸும் டிரான்சிஷனும் ஃபில்டர்ஸும் எல்லாமே நான் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி எப்படி மறுபடியும் காமிச்சிடலாம். அன்லாக் பண்ணி இந்த மாதிரி அன்குரூப் பண்ணி அப்புறம் இதோட எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படி இருந்தால் இந்த டிரான்ஸ்கோலால் வந்து ஏ டு ஏ கேட்டகரியில் போய் மறுபடியும் காமிச்சிடலாமல் ஏ டு ஏ கேட்டகரியில் போய் எத்தனை எஃபெக்ட்ஸ் இருக்கும் கேட்டகரி வைஸ் எத்தனை எஃபெக்ட்ஸ் இருக்கும் அத்தனை எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஏ டு ஏ கேட்டகரிக்குள்ளால. ஓகே, அதுக்குள்ளால போய் அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏவிஏ இருந்தால் அதுக்குள்ளால போய் கிராஃபிக்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எஃபெக்ட்ஸ் ஓகே அப்படின்னு இருந்தால் என்ன செய்யலாம், இது வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த எஃபெக்ட்க்கு மேலே எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம், ஒருவேளை உங்களுக்கு ஆடியோ சிங்க்ரனைசேஷன் போகாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், இது வந்து ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே ஆல்ட் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டுனா உங்களால் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். புரியுதா? இந்த மாதிரி செஞ்ச அப்புறம் என்ன செய்யலாம், இத்தனை எஃபெக்ட்ஸும் சேர்ந்து எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து உங்களால் வந்து மோடிஃபை பண்ணிடலாம், சேஞ்ச் பண்ணிடலாம். இது எல்லாமே பண்ணது இது எப்படி வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அதுதான் நான் காமிக்க போகிறது இங்கே.
எப்படி வந்து நீங்க வந்து அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும். அதுதான் நான் காமிக்கிறது இங்க. எப்படின்னா இப்போக்கு வந்து எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். இப்போக்கு வந்து எப்படி செலக்ட் ஆல், இப்போ இந்த மாதிரி டிராகன் செலக்ட் பண்ணிடலாம், இல்லை வச்சுக்கோ வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துடலாம். புரியுது? இந்த மாதிரி கண்ட்ரோல் ஏ கொடுத்த அப்புறம் பி லேயர்ல என்ன இருக்கு நம்ம ஃபோட்டேஜஸ். ஓகே, பி லேயர்ல வந்து நம்ம ஃபோட்டேஜஸ் இருக்கும். அது மட்டும் நீங்க என்ன செய்யணும், டீசெலக்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிடுங்க. புரியுதா? நம்ம வந்து பி லேயருக்குள்ள என்ன ஃபோட்டேஜஸ் இருக்கோ அது வந்து டீசெலக்ட் பண்ணி அப்புறம் மீதி என்னெல்லாம் இருக்கு உங்க டைம்லைன்ல அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா. புரியுதா? இந்த மாதிரி இந்த காம்போசிஷன் சம்பந்தமா இவ்வளவுதான் இருக்கு என்னோட கேட்டகரைஸ்ல. இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் ஃபில்டர்ஸும் ட்ராக் ஆடியோ ட்ராக்கும். ஓகே, அது எல்லாமே வந்து இந்த பி லேயர் மட்டும் டீசெலக்ட் கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, மறுபடியும் என்ன செய்யல, அது செலக்ட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து முதல்ல அது குரூப் பண்ணிடுங்க. புரியுதா? நம்ம 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 வேலை செய்யும் போது முதல்ல காமிச்சிட்டே அன்குரூப். புரியுதா? நம்ம வந்து எதுக்கு அன்குரூப் பண்ணிட்டுனா அதுக்கு சம்பந்தமா எத்தனை ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, இது குரூப் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து எங்கேயே மூவ் பண்ணிடலாம், அங்கே அது மூவ் ஆயிடும். புரியுதா? அத்தனையும் என்ன அதுக்கு சம்பந்தமா என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே மூவ் ஆயிடும். அப்போக்கு என்ன ஆச்சுன்னா அத்தனை டிரான்சிஷனும் ஃபில்டர்ஸும் எல்லாமே வந்து இந்த சிங்க்ரோனைஸ் ஆடியோ சிங்க்ரோனைஸ் பண்ணி அதுக்கு அட்டாச் ஆயிடுச்சு. புரியுதா? இது மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்ச அப்புறம் என்ன செய்யலாம், இது செஞ்ச அப்புறம் இது வந்து சேவ் ஆஸ் காம்போசிஷன் ஒன்று இருக்கு. புரியுதா? இது மாதிரி ரைட் கிளிக் கொடுத்துனா இங்க வந்து சேவ் ஆஸ் காம்போசிஷன் ஒன்று கொடுத்து வச்சிருக்கு. இது கிளிக் பண்ணிட்டுனா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். பாருங்க, சேவ் காம்போசிஷன். இந்த மாதிரி மோடிஃபிகேஷனும் டிரான்சிஷன் எல்லாமே போட்டு அதுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே நீங்க உங்க ரீஜன்ஸ்க்காக எந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உங்களால வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிடலாம். புரியுதா? அது ஃபார் எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸோட இப்போக்கு வந்து காம்போசிஷன் தான் இருக்கும். ஓகே, இங்க பார்க்க முடியும். காம்போசிஷனுக்குள்ளால போய் என்ன செய்யலாம், என்ன கேட்டகரி இருக்கு அதுக்குள்ளாலையும் போடலாம். இல்லை வச்சுக்க வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கேட்டகரி மறுபடியும் புது ஒரு கேட்டகரி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நியூ அப்படின்னு ஒன்று போட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், டயலாக் பாக்ஸ் வரும். அதுக்குள்ளால என்ன பேர் வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் 1 இல்லைன்னு வந்து ஸ்டுடியோ நேம் இல்லைன்னு ஆல்டு பேர் அப்படின்னா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு மாதிரி நீங்க வந்து கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கஸ்டமர் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, கஸ்டமர் 1 வேலை இல்லைன்னு வந்து காம்ப் 1. இப்போ வந்து காம்போசிஷன் தான் நம்ம பண்ணியிருக்கு, அதனால காம்ப் 1 கொடுத்த அப்புறம் என்ன செய்யலாம், அதுக்குள்ளாலே இந்த காம்போசிஷனுக்குள்ளால காம்ப் 1 வந்துடும். பாருங்க, இதுக்குள்ளால என்ன செய்யலாம், மறுபடி ஒரு சின்ன கேட்டகரி மறுபடியும் போகலாம். இந்த சைட் கேட்டகரி மாஸ்டர் கேட்டகரி நம்ம வந்து காம்ப் 1. சப் கேட்டகரி வந்து என்ன போடணும், அது வந்து நீங்க அந்த மாதிரி நேம் கொடுத்துடலாம். இப்போ வந்து கஸ்டமர் 1 இல்லைன்னு வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போக்கு வந்து இது என்ன இருக்கும், கணேஷ் பூஜாவோட ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்போக்கு வந்து கணேஷ் பூஜா சம்பந்தமா ஃபங்க்ஷன்ஸ் தான். அதனால நான் இதுக்கு கணேஷ் பூஜா அப்படி கொடுத்துடலாம். இப்போ வந்து காம்போசிஷன் தான் நான் பண்ணியிருக்கு, அதனால கணேஷ் பூஜா அப்படின்னு ஒன்று கொடுத்த அப்புறம் 1 அப்படின்னா ஏதாவது கொடுத்துடலாம். இப்போ மீதினா அப்புறமா வந்து தாராளமாக வந்துடும். இப்போ கணேஷ் 1 பூஜா சாங் செகண்ட் சாங் கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் சாங்லேயே வந்து காம்போசிஷன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். புரியுதா? இப்போ வந்து கணேஷ் காம்போசிஷனுக்குள்ளால கணேஷ் பூஜா அதுக்குள்ளால வந்துட்டு இதுக்குள்ளாலே என்ன செய்யல, இப்போ வந்து இந்த சாங் எந்த சாங்கு, இந்த வந்து கணேஷ் பூஜா சம்பந்தமாக என்ன சாங் இருக்கும் அந்த சாங்ஸை வச்சு இந்த காம்போசிஷனை சேவ் பண்ணிடலாம். இது எதுக்கு நான் சொல்றதுன்னா, இப்போ வந்து இந்த காம்போசிஷன் செய்யறது வேலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டப்பிங் தான் செஞ்சுட்டு இருக்கு. புரியுது? நம்ம வந்து ஒரு மிக்சிங்கை மொத்தமும் வந்து முடிச்சுக்கு அப்புறம் என்ன செய்யுது, அதுக்கு கீழே ஆடியோ ட்ராக் தான் போட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஆடியோ நேமே போட்டுனா உங்களால என்ன செய்ய முடியும், அது வந்து மறுபடியும் எல்லாமே அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டியது இல்லை. இந்த மாதிரி உங்க பேரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதானா அந்த சாங் தான். அப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி இது தானா அந்த மாதிரி சாங்ல தானா 1 அப்படின்னு போடலாம். புரியுதா? இந்த மாதிரி செஞ்ச ஒரு காம்போசிஷனே கணேஷ் பூஜைக்கா உள்ளால சேவ் பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் இது மாதிரி இதுக்கும் ரெஃபரன்ஸ் ஃபைல் ஏதாவது ஒன்றா ரெஃபரன்ஸ் ஃபைல் உங்களுக்கு புரியும் என்னன்னா காமிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ் ஃபைல்னா இங்கே வந்து இந்த காம்போசிஷனுக்குள்ள மறுபடியும் வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷ் பூஜா அப்படின்னு ஒரு கேட்டகரியில் போய் இல்லைன்னு ஏதாவது கேட்டகரியில் போயிட்டுனா இதுக்கு சம்பந்தமா என்ன கேட்டகரைஸ்க்குள்ளால ப்ராஜெக்ட் இருக்கும் அதுக்கு டபுள் கிளிக் கொடுத்தனா உங்களால இருந்து பார்க்க முடியும். இதுதான் இதோட ரெஃபரன்ஸ் ஃபைல். புரியுதா? இதுக்குள்ளால டபுள் கிளிக் கொடுத்தனா அதோட ரெஃபரன்ஸ் ஃபைல் இங்கே வந்துடும். புரியுதா? இதுதான் இதோட ரெஃபரன்ஸ் ஃபைல். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படி இருந்தா உங்களால வந்து என்ன செய்யணும், முதல்ல இது இன் அவுட் பண்ணி இது இன் அவுட் எங்கே முடியறது அது வரைக்கும் இன் அவுட் கொடுத்துடலாம். இப்போ வந்து அவுட் கொடுத்த அப்புறம்
இங்க வந்து இன் கொடுத்துடணும். புரியுதா? இந்த மாதிரி இன் அவுட் கொடுத்த அப்புறம் இது வந்து முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இது மட்டும். அப்படியும் செஞ்சு உங்களால வந்து என்ன ரெஃபரன்ஸ் ஃபைல் உங்களால வந்து பண்ண முடியும். இல்லைன்னு வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. அது வந்து என்ன செய்யலாம்? இப்ப வந்து இது கொடுத்த வரைக்கும் இதுக்குள்ளால சேவ் பண்ணிடலாம். அது எப்படி? இங்க வந்து மறுபடி இந்த மாதிரி சேவ் ஆஸ் காம்போசிஷன் கொடுத்த அப்புறம் இதுக்குள்ளால வந்து இந்த பேர் எந்த பேரு நாம சொல்லியிருக்கோம் இதுதான் அப்படி அந்த நேம் போடலாம். இதுதானே 1 அப்படி இன்னொன்று நேம் கொடுத்துலாம். புரியுதா? இந்த மாதிரி நேம் கொடுத்த அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் ஃபைல் எந்த ரெஃபரன்ஸ் ஃபைல் நான் காமிச்சிட்டு இங்கே வந்து இன் அவுட் பண்ணி வச்சிருக்க ஃபைல் இங்கே வந்து கூப்பிட்ட அப்புறம் என்ன செய்யலாம்? ஆட் பண்ணி அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன செய்யலாம்? இங்கே வந்து சேவ் பண்ணி கொடுத்துடலாம். புரியுது? இங்கே வந்து செலக்ட் பண்ணி அப்புறம் சேவ் காம்போசிஷன் கொடுத்துடலாம். ஒருவேளை அப்படி செய்யாமல் என்ன செய்யணும்? இப்படி செஞ்சுட்டுனா என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து தாராளமாக இடம் ஆகிடும். புரியுதா? உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து தாராளமாக இடம் கேட்கும். அப்படி செஞ்சுட்டுனா ஆனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்போக்கு வந்து ஒரு சின்ன வேலைக்கு மட்டும்தான் செய்யணும் அசோக் குமார் சார். இப்போக்கு வந்து அது வேலைக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமாக உங்களுக்கு செய்யணும். அப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு சின்ன ஏதாவது ஃபைல் கொடுத்தாலும் உங்களுக்கு போதும். புரியுதா சார்? இப்போக்கு வந்து அதுக்கு ஹலோ சார். புரியுது. இப்போக்கு வந்து என்ன ஆகும்? இப்போக்கு வந்து அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஃபைல் கொடுத்துருந்தா தாராளமாக இடம் எடுத்துடும். அப்போக்கும் என்ன ஆகும்? உங்கள் கண்டென்ட்டை வந்து தாராளமாக இடம் எடுத்துனா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு எல்லாம் ஃபில் ஆகிடும். அப்போக்கு என்ன செய்யலாம்? இப்போக்கு வந்து அது பொறுத்த வரைக்கும் சின்ன ஏதாவது ஃபைல் கொடுத்தா போதும். புரியுதா? உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸில் வந்து கண்டென்ட் சீன் கட் ஹெச்டிக்குள்ளாலே போய் அப்புறம் இதுக்குள்ளாலே மியூட் பண்ணிடுங்க. சாரி அசோக் குமார் சார், மியூட் பண்ணிடலாமா? சாரி, உங்கள் ஆடியோ இங்கே வந்து அப்புறம் வீடியோக்குள்ளால போய் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துடுங்க. ஏதாவது ஒரு சின்ன ஃபைலுக்கு போட்ட அப்புறம் என்ன செய்யலாம்? ஃபார் த டைம் பீங் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த சாங்கை நீங்கள் மாடிஃபை எல்லாம் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி அதுக்கு பேரெல்லாம் கொடுத்து இங்கே சேவ் ஆஸ் காம்போசிஷன் கொடுத்துடுங்க. புரியுதா? இது திடீர்னு பார்த்தா உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த காம்போசிஷனுக்குள்ளாலே அந்த காம்போசிஷன் 1க்குள்ளாலே கணேஷ் பூஜாக்குள்ளாலே இங்கே வந்துட்டேன். புரியுதா? இது மாதிரி உங்களால் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சிடலாம். புரியுதா? இப்போக்கு என்ன ஆகும்? மறுபடியும் நீங்கள் வந்து மிக்சிங் பண்ணோம் வேறு எது செகண்ட் கஸ்டமர்டே அப்படி இருந்தால் இந்த காம்போசிஷனை டைரெக்ட்லி என்ன செய்யலாம்? இந்த வந்து ப்ளே ஹெட் அங்கே பொசிஷன் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டுனா இந்த மாதிரி ஆடியோ 1 ஆடியோ 0 கொடுத்த அப்புறம் செலக்ட் பண்ணி அப்புறம் கொடுத்துட்டுனா இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். புரியுதா சார்? இந்த மாதிரி சேவ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். புரியுதா? ஓகே அசோக் சார், கிளியர் ஆயிடுச்சா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் காம்போசிஷன் எத்தனை காம்போசிஷன் இருந்தாலும் அத்தனை காம்போசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக செரமனி வைஸ் இந்த மாதிரி நம்ம எப்படி செஞ்சுருக்கு, கம்பெனி எப்படி செஞ்சுருக்கு அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து சேவ் செஞ்சு வச்சிடலாம். இங்கே காம்போசிஷனுக்குள்ளால உங்களால் வந்து சேவ் பண்ணி வேலை செய்யலாம் மறுபடி. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஓகே மீறி அசோக் குமார் சார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அசோக் குமார் சார். ஓகே சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு ஏதாவது கேள்வி, ஏதாவது டவுட்ஸ்? இல்ல சார், நோ ப்ராப்ளம். ஓகே, எது இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கேட்கலாம். நோ ப்ராப்ளம். எத்தனை டைம்ல வந்து உங்களுக்கு கேட்கணும் அந்த டைம்ல உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, பட் கிளாரிட்டி இருக்கணும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஃபியூச்சர் இதுதான் மிக மிக அட்வான்டேஜ். நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி உங்கள் செய்கிறது வேலை. இப்போ பொறுத்த வரைக்கும் அசோக் குமார் சார் மியூட் பண்ணிடுங்க. சாரி, மியூட் பண்ணிடுங்க. இப்போக்கு வச்சு இந்த காம்போசிஷனை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு செஞ்ச வேலை 4 to 1 hour இருந்துடலாம். புரியுதா? அதுக்கு ஆடியோவும் டிரான்சிஷனும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து மிக்சிங் மொத்தமாக இப்போக்கு வந்து காமிச்சிடலாமே. இங்கே வந்து மறுபடியும் இந்த மாதிரி காம்போசிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி தமிழில் போய் அப்புறம் அதுக்குள்ளால என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து இந்த மாதிரி மிக்சிங் எல்லாம் முடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட கஸ்டமரோட மிக்சிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 1 hour 2 hours வேலை இருந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி காம்போசிஷனில் செஞ்சு இது வந்து மொத்தமாக டைம்லைன் வந்து என்ன ஆகும்? இப்போக்கு வந்து 1 hour 2 hours வேலை இருந்துடலாம். இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து அது பெனிஃபிட் ஆகும்? அதுக்கு பெனிஃபிட் என்ன? அதுதான் நான் இப்போக்கு காமிக்க போகிறது விஷயம். மிக ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு பிரயோஜனம் என்ன? இப்போக்கு வந்து ஒரு வேலை முடிச்சுக்கப்புறம் என்ன செய்யலாம்? இத்தனையும் டிரான்சிஷனும் ஃபில்டர்ஸும் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆடியோவும் சேஞ்ச் பண்ணி என்ன செய்யலாம்? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 hour 2 hours நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை வந்து சேவ் பண்ணிடுச்சுன்னா மீதி அப்புறமா எத்தனை கஸ்டமர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரியே ஃப்ளோவில் வேணும்னுச்சா உங்களுக்கு வந்து வேலை செய்யலாம். அது எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டிரான்சிஷனும் ஆடியோஸும் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து காம்போசிஷன் செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாம்? இதை எத்தனை
டோட்டல் டியூரேஷன் எத்தனை டோட்டல் டியூரேஷன் இருக்கும் அது வந்து இங்கே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். 16 இருக்கு இல்லைன்னு 1 இருக்கு. அத்தனையும் டியூரேஷனில் வந்து இந்த காம்போசிஷன் மறுபடியும் என்ன செய்யலாம், இது எல்லாமே செலக்ட் பண்ணி நான் காமிச்சிருக்கோம். மறுபடியும் இது என்ன செய்யலாம், இந்த மாதிரி செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் டைம் லைனில் பி ட்ராக் மட்டும் டீசெலக்ட், கண்ட்ரோல் டீசெலக்ட் கொடுத்த அப்புறம் எத்தனை ஃபில்டர்ஸும் டிரான்சிஷனும் ஆடியோஸும் எல்லாமே இருக்கும். எல்லாமே சேர்ந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து சேவ் ஆஸ் காம்போசிஷனே கொடுத்துருக்கான். புரிஞ்சதா? இது வந்து 1 hour 2 hours இருந்துடலாம். இதுக்கு இதுதான் பிரயோஜனம். 1 hours மிக்சிங் இல்லைன்னு வச்சுக்கோ, 2 hours ஆடியோ டப்பிங் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதா? இந்த மாதிரி நீங்களால வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? இதெல்லாம உங்களால வந்து இந்த மாதிரியும் உங்களால என்ன செய்யலாம், காம்போசிஷனுக்குள்ளால மறுபடி ஹவர்ஸ் மிக்சிங் அப்படின்னு போட்டு ஒரு கேட்டகரி போட்டுடலாம். ஹவர்ஸ் அதுக்கு டிஃப்ரெண்டா என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ஹவர்ஸ் ஹிந்து அப்படி கொடுத்துடலாம், முஸ்லீம்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி சேவ் பண்ணி அப்புறம் என்ன கஸ்டமர் 1 ஹிந்துஸ்ல 1 கஸ்டமர் அப்படின்னு 1 கொடுத்துடலாம். நேம் கொடுத்த அப்புறம் ரெஃபரன்ஸ் ஏதாவது சின்ன ஏதாவது ஃபைல்ஸ் கொடுத்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை. இப்போக்கு வந்து 8.5 வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படியும் இல்லை. வந்து 8.5 வர்ற 8.5க்கு இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. உங்களுக்கு ஒன்னா கொடுத்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்லி அது வந்து அங்கே எடுத்துடும். அப்போக்கு இது வரைக்கும் 8.1க்கு தான் இது வந்து நமக்கு புரியணும். 8.5 வந்து மிக மிக அட்வான்டேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளால வந்திருக்கும். ஓகே, கண்டிப்பாக அது வந்து பார்த்துக்கலாமே ஆஃப்டர் 6. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் ஆகிடுங்க 8th. இது வந்து இங்கே ஆட் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மறுபடி சேவ் பண்ணிடலாம். நம்ம எது இருந்தாலும் நம்ம வந்து ஜென்ரேட் தம்ப்நெயில் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு இதுக்குள்ள. இது வந்து சின்ன ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இருக்கு. இதுவும் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கு 8.5ல. இதோட குவாலிட்டி கம்மி தான் இருக்கு. இப்போக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஃபைல் உங்களுக்கு தனியாக அங்கே இன் அவுட் எல்லாம் பண்ணி தான் செய்யணும். அப்படி இல்லாமல் இது கொடுத்தனாலும் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஃபைல் அது ஜென்ரேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்லி. இங்கே ஜென்ரேட் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்தனாலும் அது வந்து ரெஃபரன்ஸ் ஃபைல் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்லி பண்ணிடும். ஆனால் விஷயம் என்னன்னா இது வந்து சின்ன பிக்சலெட் மாதிரி இருக்கும், குவாலிட்டி இல்லாமல் இருக்கு. அதுவும் வந்து நம்ம 8.5ல வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கு. பட் எது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இது எல்லாமே வந்து உங்க ஹார்ட் டிஸ்க்ல இடம் எடுத்துடும். அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஃபைல் வேணும், கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது செய்யுங்க. ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் ஃபைல் கொடுங்க. இல்லைன்னு வச்சுக்க வந்து இந்த மாதிரி சின்ன ஃபைல் கொடுத்துடலாம். இப்போக்கு பொறுத்த வரைக்கும் 8.5ல அதுவும் இல்லாம தான் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. புரியுது? ரெஃபரன்ஸ் ஃபைல் கொடுக்கணும் அப்படி எதுவும் வாய்ப்பே இல்லை. அது வந்து மேண்டேட்டரி இல்லை. புரியுதா? 8.5க்குள்ள கண்டிப்பா அது வந்து பார்த்துடுங்க அதோட வெபினார்ல. ஓகே, இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி சேவ் ஆஸ் காம்போசிஷன். சாரி, நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ஃபைல் கொடுக்காம சேவ் பண்ணிடுச்சு. எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து சேவ் ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து 1 hour 2 hours மிக்சிங் சேர்ந்து தான் இப்போக்கு வந்து அந்த காம்போசிஷனே சேவ் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போக்கு என்னன்னா ஒரு கஸ்டமரோட வேலை வந்துட்டுனா என்ன செய்யலாம், அந்த வேலை என்ன கேட்டகரி இருக்கும், ரிலீஜன் இருக்கும், அந்த ரிலீஜனும் கேட்டகரி சம்பந்தமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு, இங்க வந்து 1 hour மிக்சிங் இங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு. புரியுதா? எஸ் 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 மிஞ்சு சார், இன்டெல் குயிக்ஸிங்ல இருக்கு. வில் சி தட் பார்த்துடலாம் மஞ்சு சார். ஓகே, தாராளமாக அதோட டிரைவர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக 9 ஜென்ரேஷன்ஸ்க்கும் 10 ஜென்ரேஷனுக்கும் தனித்தனியாக டிரைவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு மஞ்சு சார். அது கண்டிப்பாக அந்த கிராஃபிக் கார்டோட டிரைவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிராஃபிக் டிரைவர் கொடுத்துருக்கோம். அது இன்ஸ்டால் பண்ணிச்சுதான் உங்களால் வந்து இந்த குயிக்ஸிங்கை எனேபிள் பண்ண முடியும். நான் காமிச்சிடலாம். ஓகே ஓகே, நான் பார்த்துருக்கு சேட் பாக்ஸில் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. எஸ் சார், டெஃபினெட்லி அது வந்து காமிச்சிடலாம். 8.5 வரும் பொறுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க. 8.5 வந்த அப்புறம் நீங்கள் என்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கு எல்லாமே அதுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கு. எஸ், ஓகே, வில் மூவ் ஆன். இந்த மாதிரி சொல்லியிருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 1 hour 2 hours மிக்சிங் சேர்ந்து உங்களால் வந்து அந்த காம்போசிஷனுக்குள்ளால சேவ் பண்ணி வச்சிடலாம். அசோக் குமார் சார், புரிஞ்சதா? அசோக் குமார் சார், புரியுதா? எஸ் சார், ஓகே சார். ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்துடலாம். ஒரு 1 hour 2 hours வேலை வந்து இந்த மாதிரி எத்தனை ஆடியோ இருந்தாலும் எத்தனை டிரான்சிஷன் போட்டு டைம்லைனில் வேலை செஞ்ச அப்புறம் என்ன செய்யலாம், அத்தனையும் சேர்ந்து உங்களால் வந்து காம்போசிஷனில் மறுபடியும் சேவ் பண்ணி வச்சு என்ன செய்யலாம், மீதி ஏதாவது கஸ்டமர் வந்தால் அவரோட வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்துட்டுனா இந்த மாதிரி எல்லாமே நான் இங்கே இருந்து டெலீட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணி அப்புறம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பின்குள்ளாலே போட்ட அப்புறம் எத்தனை கிளிப் இருந்தாலும் எல்லாமே சேர்ந்து ஒரு தனி கிளிப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யலாம், அது வந்து பி லேயருக்கு போட்ட அப்புறம் இந்த மாதிரி பி லேயருக்கு போட்ட அப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியும்,
இப்போக்கு வந்து 1 hour இருந்துடலாம் அந்த ப்ராஜெக்ட், இல்லைன்னு 2 hour இருந்துடலாம். அந்த எல்லாமே இருந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், நிமிஷத்துக்குள்ளால வந்து வேலை செய்ய முடியும். புரியுதா? நிமிஷத்துக்குள்ளால வந்து இந்த மாதிரி இது வந்து 1 hour 2 hours இருந்துடலாம். அது என்ன செய்யலாம், இங்கே வந்த அப்புறம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற முதல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க கம்போசிஷன் இங்க வந்து அப்புறம் 1 hour 2 hours எத்தனை நிமிஷத்துக்குள்ளால இருக்க ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நீங்கள வந்து பார்த்த அப்புறம் என்ன செய்யலாம், இது வந்து என்ன ரீஜன்ஸ்ல இருக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டன் என்ன ரீஜன்ஸ்ல இருக்கும், அந்த மாதிரி நீங்களால வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் கம்போசிஷன். அப்புறம் என்ன செய்யலாம், அது வந்து இங்கே வந்த அப்புறம் என்ன செய்யலாம், மீதி இந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். கம்போசிஷன் எப்படி யூஸ் பண்றது அந்த மாதிரியும் இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் ட்ராக் செலக்ட் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம், இங்கே சிங்கிள் கிளிக் கொடுத்துட்டுனா என்ன ஆகும், அத்தனை நிமிஷம் என்ன ஆகும், அத்தனை நிமிஷம் கொடுத்து வச்சிருக்கிற டைம் மொத்தமா வந்து அது எடிட்டிங் பண்ணி மிக்சிங் பண்ணி டப்பிங் பண்ணி முடிச்சிடும். புரியுதா? இதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜ். நம்ம கம்போசிஷன் யூஸ் பண்ணி உங்களால வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். புரியுது? இதுதான் இதோட மிக மிக அட்வான்டேஜ். 1 hour இருந்துடலாம், 2 hours இருந்துடலாம். பாருங்க நிமிஷத்துக்குள்ள எத்தனை நிமிஷத்துக்குள்ளால வந்து அந்த டைம்லைனுக்குள்ளால மீதி மறுபடி நான் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ரீஎடிட்டிங் பண்ணணும், மோடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி எல்லாம் இருந்துன்னா உங்களால வந்து செய்யலாம், தாராளமா வந்து செய்யலாம். எதுவும் இல்லை அப்படி இல்லை, பட் இந்த மாதிரியும் ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்கு கொடுத்து வச்சிருக்கு. புரியுதா? ஓகே. அப்ப இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா இது சம்பந்தமா தான் நம்ம காமிச்சிட்டு இருந்தது. ஓகே, கம்போசிஷன் எப்படி வந்து யூஸ் பண்ணோம், அதுக்கு உள்ளால இருக்க எஃபெக்ட்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணோம், சேஞ்சஸ் பண்ணோம், அதுக்கு உள்ளால இருக்க ஆடியோஸ் வந்து சேஞ்சஸ் எப்படி பண்ணலாம், எல்லாமே நான் காமிச்சிட்டேன். எது இருந்தாலும் எது டவுட் இருந்தாலும் நீங்களால வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன் இருக்கு, இல்லைன்னு வந்து நம்ம சப்போர்ட் டீம் இருக்கு, ட்ரைனிங் டீம் இருக்கு. அது ஒரு நம்பர் நான் காமிச்சிட்டேன் முதல்ல ஸ்க்ரீன்ல, மறுபடியும் வேணும்னா காமிக்கலாம். அதுக்கு வந்து நீங்களால வந்து பார்த்த அப்புறம் கேட்கணும், ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தா உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ல எல்லாம் கூப்பிட்டு தாராளமா உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, எஸ், ஓகே. எது இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ஸும் இந்த ட்ரைனிங் சப்போர்ட்ஸும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி எந்த கேள்வி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தாராளமா கேட்கலாம். ஓகே, மீதி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, யாராவது ஒருத்தருக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ரமன் சார், குமார் சார், அரசன் சார், அசோகன் சார், பாலா சார், சிந்தமணி சார், யார் இருந்தாலும், சத்யநாராயண் சார் உங்களுக்கு கேட்கலாம். இப்போக்கு வந்து சார் ஏதோ டவுட் இல்லை சார். ஓகே, நோ இஷ்யூ சார். நம்ம வந்து இன்னைக்கு செஷன் முடிக்க போகிறது. இப்போக்கு வந்து 1 o'clockல செஷன் முடியும். ஓகே ஓகே. மஞ்சு சார், ஸ்ரீ ஜெயம் சார், உங்கள் நம்பர் கண்டிப்பாக எனக்கு போட்டுதாகணும். நான் வந்து டிஃப்ரெண்ட்லேயே வந்து உங்களுக்கு தனியாக வந்து பேசிடலாம். டைரக்ட்லி வந்து ஜெயம் போட்டுருக்காரு பாருங்க சார் நம்பர். ஜெயம் சார் கிடைச்சிருக்கு, ஜெயம் சாரோட நம்பர் கிடைச்சிருக்கு. நான் அவர் பார்த்துடலாம். ரமன் சார், ஆனால் மஞ்சு சார் உங்கள் நம்பரும் போட்டுடுங்க சார். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ. மீதி யாராவது கேள்வி இருந்தால் அவர் கண்டிப்பாக நம்பர் போட்டுடுங்க. நான் இந்த செஷன் முடிச்சுக்கு அப்புறம் இல்லைன்னு வந்து எனக்கு எப்படி டைம் கிடைக்கிறது அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் சார். அசோக் சார், ஓகே, கண்டிப்பா சார். ஓகே, மீதி எது இருந்தாலும் நீங்க வந்து நாளைக்கும் இதே மாதிரி செஷன் இருக்குது. நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க தாராளமா கேட்கலாம். எஸ் சார், எஸ் வினோத் சார். as of இன்னைக்கு வந்து சார் ஒயிட் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கிளியர் பண்ற மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்கா சார்? இருக்கு சார். நம்ம வந்து அதுக்கு தனியா ஒரு செஷன்ஸே கொடுத்துடலாம். இல்லைன்னு வந்து நாளை இருக்குல்ல, அந்த செஷன்ல நான் காமிச்சிடலாமே. ஓகே, இப்போக்கு காமிக்கணுமா, உங்களுக்கு புரியணுமா? இல்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்களே சார், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்க்கு கொஞ்சம் அதோட இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி ஷேர் பண்ணிக்கலாமே. அதுக்கு சம்பந்தமா தாராளமா அந்த ஆடியோ சம்பந்தமா நாளைக்கு பார்த்துக்கலாமே. கண்டிப்பா அதோட அட்வான்டேஜ் என்ன இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கு எல்லாமே நான் காமிச்சிடலாம். ஓகே ஓகே சார். 8.5 வரைக்கும் 8.5ல வந்து இதோட அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இப்போக்கு வந்து 8.1 என்ன அட்வான்டேஜ் கொடுத்து வச்சிருக்கு அது காமிச்சிடலாம். 8.5 வந்து அதோட டிஃப்ரெண்டாக வந்திருக்கு நிறைய ஆடியோ சம்பந்தமாக. அதுவும் அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹலோ, யா, இன்னைக்கு வந்து நம்ம செக்ஷனை முடிச்சிடலாம். தேங்க்யூ மிஸ்டர் சுனில் ராமநாதகுமார்னா. அண்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறோம். நாளைக்கும் நீங்க வாங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் டவுட் வரும். அந்த டவுட்டை நாளைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். எஸ் சார், தேங்க்யூ எவ்ரிபடி. ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லாம் உங்களுக்கு மறுபடி தேங்க்யூ.